தோழர்களுக்கு வணக்கம். தேர்வு எண் 6 பொது அறிவு பகுதிக்கான விரிவான விடை குறிப்புகளை பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா விதமான தேர்வுகளையும் எப்படி கஷ்டமாக கொஸ்டின் கேட்டாலும் அதை கிராக் பண்ணக்கூடிய டிஎன்பிஎஸ்சியோட நியூ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு பின்னாடி நிறைய அரசு அலுவலர்களோட அரசு வேலையில் இருக்கிற நமது தோழர்களுடைய உழைப்பு இருக்குது. எல்லாருடைய நோக்கமும் உங்களையும் அரசு பணியில் அமர வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் இன்றைய தேர்விற்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். முதல் கொஸ்டினில் குழந்தை திருமணம் குறித்த இந்தியாவின் எஸ்டிஜினா என்னன்றது தெரியும். சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இது குறித்தான தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். குழந்தை திருமணம் குறித்த இந்தியாவின் எஸ்டிஜி உறுதிப்பாடு. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல 2030ஆம் ஆண்டிற்குள் குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வர உள்ளதாக இந்தியா உறுதியளித்துள்ளது என்ற கூற்று சரிதான். இந்தியாவோட டார்கெட் என்ன அப்படின்னா 2030க்குள்ளே குழந்தை திருமணத்தை முடிவு கொண்டு வரணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். இந்த இலக்கு நகர்ப்புறங்களுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு சின்ன பாஸ் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த இலக்கு நகர்ப்புறங்களுக்கு மட்டுமே பொருந்துனா லாஜிக்காகவே யோசிச்சு பாருங்கள். குழந்தை திருமணம்ன்றது கிராமப்புறமாக இருந்தாலும் நகர்ப்புறமாக இருந்தாலும் அனைத்து பகுதிகளுக்குமே இருக்கிற ஒரு பாதிப்பு தான். அப்படி பார்க்க சொல்லும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறாக தான் இருக்குது. அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு 2005, 6 மற்றும் 2019, 21 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் 18லிருந்து 29 வயதுடைய பெண்களிடையே குழந்தை திருமணம் குறைந்துள்ளது. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த வேல்யூ தெரியலை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா மேபி அது கரெக்டாக இருக்கலாம். 99% பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சரியாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது சி ஆப்ஷன்ன்றது சரியாக தான் இருக்குது. அடுத்து டி ஆப்ஷன் அனைத்து கூற்றுகளும் சரியானவன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் பி ஆப்ஷன் தவறாக இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு தவறான கூற்றியது ஆப்ஷன் பி. அடுத்து 2வது கொஸ்டின். சமீபத்தில் இந்தியாவின் 96வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்ட ஏரி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ராம்சார் தலங்கள் இதில் இருந்து கொஸ்டின்ஸ் ரெகுலராகவே வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு தெரியும் ஈரானில் ராம்சார்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வெட்லேண்ட்ஸ், அதாவது ஈரநிலங்கள் தொடர்பான சதுப்பு நிலங்கள் சொல்லும் இல்லையா, சதுப்பு நிலங்கள் தொடர்பான ஒரு கன்வென்ஷன், ஒரு மாநாடு நடக்கு. அதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ராம்சார் சைட்ஸுன்றதை யார் அறிவிக்கிறா? இந்தியாவில் ஒன்றும் அறிவிக்கலை, ஈரானில் இருக்குது. இது ஈரானில் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா 96வது ராம்சார் தலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் கரண்டில் எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படின்னா 100வது ராம்சார் தலம் வந்துருச்சு. அப்போ 96 மட்டும் பார்க்கக்கூடாது. 96, 97, 98, 99, 100 இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிறோன்னா கண்டிப்பாக இது கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்க சொன்னோம் 96வது ராம்சார் தலம் என்னது? சிலிச்சர் ஏரின்றது தான் சரியான விடை. 97வது ராம்சார் தலம் என்னென்னா பாட்னா. நோட் பண்ணி வச்சுக்கிறோம். பாட்னா பேர்டு சாங்சுரி. ஓகே, பாட்னா பேர்டு சாங்சுரி எங்கே இருக்குது? யூபியில் இருக்குது. யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. 98வது ராம்சார் தலம் என்னென்னா சாரிதன். இது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. 99வது ராம்சார் தலம் என்னென்னா ஷேகா ஷீல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷேகா ஜீல். இது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு பேர்டு சாங்சுரி தான், பறவை சரணாலயம் தான். இது எங்கே இருக்குது? இதுவும் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. அடுத்து 100வது ராம்சார் சைட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் ரீசெண்டாக வந்தனால இதுவுமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஜேபி நாராயணன் பேர்டு சாங்சுரி. அப்படி பாருங்களேன், எல்லாமே பேர்டு சாங்சுரியாக இருக்கும். 97வது பாட்னா பேர்டு சாங்சுரி, 98 சாரிதண்டு குஜராத், 99 ஷேகா ஷீல் பேர்டு சாங்சுரி, 100 ஜேபி நாராயண் பேர்டு சாங்சுரி. இந்த ஜேபி நாராயண் பேர்டு சாங்சுரி எங்கே தான் இருக்குது? யூபியில் தான் இருக்குது. அப்படி பார்க்க சொல்லும்போது அந்த கடைசியாக வந்துச்சு இல்லையா, கடைசியில் எல்லாமே இங்கே தான் இருக்குது, யூபியில் தான் இருக்குது. 97வது
பாட்னா பேட் செஞ்சுரி யூபியில் தான் இருக்குது. அதே மாதிரி 99 ஷேகா ஜீல்ன்றதும் யூபியில் தான் இருக்குது. அடுத்து 100th ஜேபி நாராயண் பேட் செஞ்சுரியும் யூபியில் தான் இருக்குது. சாரித்தண்ட் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. நம்ம கொஸ்டினில் கேட்ட 96வது ராம்சார் தலம் சிலிச்சர் ஏரின்றது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகலாம், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து 4th கொஸ்டின், சாரி 3rd கொஸ்டினில் இந்தியாவில் பசுமை ஹைட்ரஜன் சோதனை திட்டத்தை தொடங்க உள்ள துறைமுகம். இதுவுமே பைலட் ப்ராஜெக்டாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஆப்ஷன் சி வஉசி துறைமுகத்தில். வஉசி துறைமுகம் எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. அடுத்து 4th கொஸ்டின், மக்கானா தாமரைப்பூ விதை தொடர்பான தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். இந்த மக்கானா இது ஏன் இது எல்லாமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னா ரீசெண்டாக கடந்த வருடம் அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க இல்லையா மத்திய அரசில், அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மக்கானா போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. மக்கானா போடு, மக்கானா போடு. மக்கானா போடுனா பேர்லேயே இருக்குது பாருங்கள், தாமரை பூ விதை. அது எங்கே அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னா பீகாரில் உற்பத்தி ஆகுது. அதனால இந்த மக்கானா போடு எங்கே வச்சுருப்பாங்க? பீகாரில் தான் வச்சுருப்பாங்க. இது ஒரு முக்கியமான கொஷின். மக்கானா வாரியம் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா பீகாரில் அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பட்ஜெட்டில் அறிவித்தது. இப்போ அது தொடர்பான தவறான கூற்றை பார்க்கலாம். மக்கானா சத்துக்கள் நிறைந்தது என்பதோடு புரதம், நார்ச்சத்து, ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்தது மற்றும் அதிக கிளைசமிக் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே சரி, ஆனால் அதிக கிளைசமிக் கிடையாது, குறைந்த கிளைசமிக் தான் அதில் இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். மக்கானா என்பது குளங்கள், ஈரநிலங்களில் வளர்க்கப்படும் நீர்வாழ் தாவரமான யூரியால் ஃபெராக்சின். அந்த தாவரத்தோட இனத்தோட பேர், அந்த தாவரத்தோட பெயர் என்ன அப்படின்னா யூரியால் ஃபெராக்சின். எது சயின்டிஃபிக் நேம். இது உண்ணக்கூடிய விதையாகும். ஆமாம், ஒன்றும் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் கூட இந்த மாதிரி மக்கானா விதையை சர்ச் பண்ணி பாருங்கள். அது எப்படி எடுக்கிறாங்க, அது எதுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து 3rd ஆப்ஷன் பாருங்கள். இந்தியாவின் மக்கானா உற்பத்தியில் பீகார் சுமார் 85% பங்களிக்கிறது. ஆமாம், முக்கால்வாசிக்கு மேலே அங்கேருந்தால் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து மக்கானான்றது நரிக்கொட்டை அப்படின்னா என்னது? ஃபாக்ஸ் நட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லது கோர்கன் கொட்டை இப்படியும் சொல்லுவாங்க என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ மக்கானாவுக்கு எத்தனை பேர்னு சொல்லிட்டு பாருங்கள். தாமரை பூவிதை, நரிக்கொட்டை ஃபாக்ஸ் நட்டு, கோர்கன் கொட்டை, இது எல்லாம் மக்கானாவோட வேறு வேறு பெயர்கள். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு தவறான கூற்று எது? ஆப்ஷன் ஏன்றது தவறாக இருக்குது. அதிக கிளைசமிக் கிடையாது, குறைந்த கிளைசமிக். அடுத்து 5th கொஸ்டின், தூத்துக்குடி முத்துக்கள் பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டேட்மெண்ட் 1ல் தூத்துக்குடி முத்துக்கள் ரோமன், கிரேக்கம், அரபு மற்றும் கிழக்கு ஆசிய சந்தைகளில் வர்த்தகம் செய்யப்பட்டன. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக தான் இருக்குது. இன்றைய தூத்துக்குடிக்கு அருகிலுள்ள கொர்க்கை ஆரம்பகால முத்து வர்த்தக மையமாக இருந்தது. ஆமாம், இதுவும் சரிதான். ஸ்டேட்மெண்ட் சியில் பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சி போன்ற சங்க இலக்கியங்களில் கொர்க்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவும் சரிதான். அப்படி பார்க்க சொல்லும்போது சரியான கூற்று ஆப்ஷன் டி, அனைத்து கூற்றுகளும் சரியானவையாக இருக்குது. 6வது கொஸ்டின், செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்த எந்த நாசா விண்கலம் சமீபத்தில் பூமியின் தரை கட்டுப்பாட்டு நிலையங்களுடனான தொடர்பை இழந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது இதற்கான சரியான விடை மேவன். இந்த மேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேவன் அதோட பேர்லேயே இருக்கும். மார்ஸ் அட்மாஸ்பியர் வாலடைல் இவாலுவேஷன். அதாவது மார்ஸ் அட்மாஸ்பியர் வாலடைல் எவால்யூஷன். இது 2014லேயே நாசா அனுப்பியிருப்பாங்க. இது ரீசெண்டாக ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்த இந்த மேவன்ற விண்கலம் சமீபத்தில் அந்த நாசாவிலேருந்து அந்த தரை கட்டுப்பாட்டு நிலையங்களுடனான தொடர்பை இழந்துருச்சு. அதிலிருந்து இது செயலிழந்தது என்று அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மேவன்.
அடுத்து 7வது கொஸ்டின், விக்சித் பாரத் ரோஜ்கர் அஜீவிகா மிஷன் கிராமின் சட்டம் 2025 தொடர்பான தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். இது எனது விபிஜி ராம் திட்டம். இந்த எம்ஜி நரேகா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்கு இல்லையா, அதற்கு மாற்ற கொண்டு வந்தது தான் என்னது விக்சித் பாரத் ரோஜ்கர் அஜீவிகா மிஷன். இந்த பெயர்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. விக்சித் பாரத் அப்படின்னா என்னது, வளர்ந்த இந்தியா, வளர்ந்த பாரதம். ஏன்னா நம்ம விக்சித் பாரத் 2047 2047, ஏன்னா 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினால 2047 நூற்றாண்டு விழா கொண்டாட சொல்லும்போது நம்ம வளர்ந்த பாரதமாக இருக்கும். அதுதான் என்னது விக்சித் பாரத்னா வளர்ந்த பாரதம். ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன். ரோஜ்கர் அப்படின்னா வேலை வாய்ப்புன்னு அர்த்தம். ரோஜ்கர் அப்படின்னா வேலை வாய்ப்புன்னு அர்த்தம். அதே மாதிரி அஜீவிகா, அதுலேயே பாருங்கள் ஜீவிகா, ஜீவன் ஜீவன் அப்படின்னா என்னது, உயிர் வாழ்வதற்கான ஒன்று தான், உயிரை தான் ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அஜீவிகா அப்படின்னா நம்மளோட வாழ்வாதாரம். மிஷன் பாருங்களேன், ப்ராக்கெட்டில் கிராமின் இருக்குது, கிராமப்புறங்களுக்கான. அப்போ இதிலிருந்தே நம்ம தமிழர்த்தை எடுக்க முடியும். வளர்ந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான ஒரு திட்டம் தான் அது. எங்கே, கிராமப்புற திட்டம். ஓகேவா? இது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தில் தவறான கூற்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் 2005 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது, 2005 கொண்டு வந்திருப்பாங்க. 2005 சட்டம். ஆனால் எப்போ அது நடைமுறைக்கு கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னா 2 February 2006 தான் வந்திருக்கும். அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த கொஸ்டின் 2005 டிசம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா செப்டம்பர்லேயே அந்த பில்லெல்லாம் கொண்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2 February 2006 நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட், புதிய சட்டம் 125 நாட்களுக்கு குறையாத கூலி வேலைவாய்ப்பிற்கான சட்டப்பூர்வ உத்தரவாதத்தை வழங்குகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு நிதியாண்டில் 60 நாட்கள் வரை ஒருங்கிணைந்த இடைநிறுத்த காலத்தை மாநில அரசுகள் அறிவிக்கலாம். ஆமாம், ஏன்னா விவசாய டைம் நடக்க சொல்லும்போது அந்த விவசாய நேரத்தில் பணியாளர்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. எல்லாருமே இந்த 100 நாள் வேலைக்கு போயிருந்தனால விவசாய பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க, ஒரு நிதியாண்டில் 60 நாட்கள் வரை ஒருங்கிணைந்த கண்டினியூஸாக 60 நாள் அந்த 100 நாள் வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அவங்கள. ஏன்னா அந்த டயத்தில் விவசாய பணியாளர்கள் கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து டி ஆப்ஷனில் அனைத்து கூற்றுகளும் சரியானு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிடையாது, ஏன்னா எது தவறாக இருக்குது, ஆப்ஷன் ஏன்றது தவறாக இருக்குது. அடுத்து 8வது கொஸ்டின், தெற்கு பெருங்கடல் கார்பன் முரண்பாடு தொடர்பான சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இது தெற்கு பெருங்கடல் கார்பன் முரண்பாடு அப்படின்னா சிம்பிளாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம தெற்கு பெருங்கடல்னால் என்னது, நமக்கு அண்டார்டிகா இருக்குது. இப்போ இந்த தெற்கு பெருங்கடலில் சத்துக்கள் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது. சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பொதுவாக கடலில் ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு மிகவும் முக்கியமானது என்னென்னா பைட்டோபிளாங்க்டன். இந்த பைட்டோபிளாங்க்டன் எங்கே, கடலில் இருக்கும். இந்த பைட்டோபிளாங்க்டன் எங்கே தான் அதிகமாக வளரும் அப்படின்னா இந்த சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் நிறைந்த அந்த ஒரு இடத்துல தான் பைட்டோபிளாங்க்டன் அதிகமாக வளரும். இந்த பைட்டோபிளாங்க்டன் அதிகமாக வளர்றனால இதில் என்ன பண்ணும், மீன்களுக்கு உணவாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கார்பனை நடுநிலைப்படுத்துறதுல, கார்பனை குறைக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது என்னது, பைட்டோபிளாங்க்டன். ஏன் அப்படின்னா இது அதில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிட்டு ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால பைட்டோபிளாங்க்டன் ரொம்பவே முக்கியம். ஏன்னா கார்பன் நடுநிலைப்படுத்துறதுக்கு. அப்படி பார்க்க சொல்லும்போது அண்டார்டிகாவில் சத்துக்கள் நிறைந்திருக்கு, ஆனால் பைட்டோபிளாங்க்டன் கம்மியாக இருக்குது. இதுதான் என்னது, கார்பன் முரண்பாடு. நல்லா கவனிங்க, சத்துக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே பைட்டோபிளாங்க்டன் அதிகமாக தானே இருக்கணும். ஆனால் தெற்கு பெருங்கடலில் அண்டார்டிகாவில் எப்படி இருக்குன்னா நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருந்தாலும் பைட்டோபிளாங்க்டன் கம்மியாக இருக்குது. இதைத்தான் சொல்கிறாங்க.
இதற்குண்டான சரியான ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதற்குண்டான ஆன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள். தெற்கு பெருங்கடல் உலகளாவிய கார்பன் உறிஞ்சு பகுதியாக இருப்பதன் பங்கை நிரந்தரமாக இழப்பதை இந்த முரண்நிலை குறிக்கிறது. நான் சொன்னேன்னா இந்த தெற்கு பெருங்கடல் என்னதான் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஃபைட்டோபிளாங்க்டன் இல்லாதனால கார்பன் உறிஞ்சுற பகுதியாக இருப்பதன் பங்கை அது நிரந்தரமாக இழப்பதை இந்த முரண் குறிக்கிறது. இப்போ ஆப்ஷன் டீன்றது சரியான விடை. அடுத்து 9வது கொஸ்டின். மெட்ரோ சுரங்கப்பாதையின் மீதான உலகின் முதல் பாலம் எங்கு கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கூவம் நதிக்கு மேலே சென்னையில் தான் கட்டியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. 10வது கொஸ்டின். சந்தாலி அதாவது சாந்தலி மொழியில் அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டேட்மெண்ட் ஏல இந்திய குடியரசுத் தலைவர் சாந்தலி மொழியில் அரசியலமைப்பை வெளியிட்டார். ஆமாம், ரீசெண்டாக வெளியிட்டாங்க. 92வது திருத்தச் சட்டம் 2003 மூலம் சாந்தலி 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு சரியாக தான் இருக்குது. அடுத்து சி. சாந்தலி ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம், பீகாரில் பேசக்கூடிய ஒரு மொழி அப்படின்றதும் சரிதான். மேற்கூறிய அனைத்துமே சரியாக இருக்குது. இதில் முக்கியமானது என்னென்னா 92வது சட்ட திருத்தம் 2003 அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இன்னொரு கொஸ்டினில் மொழிகள் ரிலேட்டடாக வரும். அதில் மொழிகள் ரிலேட்டடான அந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். 11வது கொஸ்டினில் இந்தியாவின் 2வது அணுசக்தியில் இயங்கும் உந்துவிசை எரிகணை நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஐஎன்எஸ் அரிகாட். ஆப்ஷன் ஏன்றது சரியாக இருக்குது. அடுத்து 12வது கொஸ்டின். ஸ்வஸ்திய சம்வாத் தளத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா மருத்துவ கல்வியியல் நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்தல். இப்போ ஸ்வஸ்திய சம்வாத் தளத்தின் முக்கிய நோக்கம் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து 13வது கொஸ்டின். ஆயுஷ்மான் வய வந்தனா திட்டம். இந்த திட்டம் ஏற்கனவே உள்ள கொஸ்டின்லையும் இது ரிலேட்டடாக நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன திட்டம் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்காருங்க. 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம். அடுத்து 14வது கொஸ்டின். உலகில் அதிக எண்ணிக்கையிலான ஊக்க மருந்து விதிமீறல்கள் பதிவான நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது இந்தியாவில் தான் பதிவாயிருக்கு. 15வது கொஸ்டின். ஈரோடு மஞ்சள் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஈரோடு மஞ்சளில் அதிக குர்குமின் உள்ளடக்கம் உள்ளது. எவ்வளோ % அப்படின்றத பார்த்துக்கிடுங்க. தெலுங்கானாவின் நிஜாமாபாத்திற்கு பிறகு இந்தியாவின் 2வது பெரிய மஞ்சள் சந்தையை ஈரோடு கொண்டுள்ளது. ஆமாம், அதுவும் சரிதான். ஈரோட்டின் மஞ்சள் சாகுபடி தமிழ்நாட்டின் மஞ்சள் பரப்பளவில் 30% அதிகமாக உள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அப்படி பார்க்க சொல்லும்போது அனைத்து கூற்றுகளும் சரியாக தான் இருக்குது. இது 16வது கொஸ்டின். அழியாத மை தேர்தல் அடையாள மை தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அழியாத மையின் பயன்பாடு குறித்து குறிப்பிடுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். அழியாத மையில் சில்வர் நைட்ரேட் உள்ளது. முக்கியமான ஒரு பொது அறிவு என்ன அப்படின்னா நம்ம அந்த கையில் அழியாத மை வைக்கிறாங்களா, அதில் என்ன இருக்குது அப்படின்னா சில்வர் நைட்ரேட் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அடுத்து சி ஆப்ஷனில் மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனம் மட்டுமே இந்தியாவில் அழியாத மையை தயாரிக்கும் ஒரே நிறுவனம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அப்படி பார்க்க சொல்லும்போது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அனைத்து கூற்றுகளும் சரியானவை. 17வது கொஸ்டின். பத்திரச் சந்தைகள் குறியீடு மசோதா 2025 தொடர்பான சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். பார்க்கலாம். இது செபி சட்டம் 1992. அப்போ செபி சட்டம் எந்த வருஷம் வந்துச்சு? 1992. அடுத்து வைப்பு தொகைகள் சட்டம் எந்த வருஷம் வந்துச்சு? 1996. அதுவும் சரிதான். பத்திர ஒப்பந்தங்கள் ஒழுங்குமுறை சட்டம் எப்போ? 1956 வந்துச்சு. அப்போ 3 சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கான இயர் கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இவை 3ஐயும் ஒரே குறியீட்டில் இணைக்கிறது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். இது எல்லாத்தையும் இணைச்சி தான் பத்திரச்சந்தைகள் குறியீடு மசோதா 2025ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. பி ஆப்ஷனில் செபி வாரிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 9லிருந்து 15ஆக அதிகரிக்க இது முன்மொழிகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். பத்திரங்கள் சந்தைகளில் இணக்கச் சுமையை குறைப்பதை இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது மேற்கூறிய அனைத்து ஸ்டேட்மெண்ட்டுகளும் சரியாக தான் இருக்குது. அடுத்து 18வது கொஸ்டினில் பாக்ஸ் சிலிக்கா தொடர்பான தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல
இது G20 தலைமையிலான புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார முன்னெடுப்பாகும். இந்த பாக்ஸ் சிலிக்கா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு புவிசார் அரசியலில் யார் கொண்டு வந்தாங்கன்னா G20 தலைமையில் கிடையாது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். குறைக்கடத்திகள், செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் முக்கியமான கனிமங்கள்னால் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசுகிறாங்க. இதோட உலகளாவிய விநியோக சங்கிலிகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அப்போ பாக்ஸ் சிலிக்காவோட நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இது யாரோட தலைமையில் கொண்டு வந்திருக்காங்கன்னா யுஎஸோட தலைமையில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்து அமெரிக்கா, ஜப்பான், இஸ்ரேல் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகியவை இந்த குழுவின் ஒரு பகுதியாகும். எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அனைத்து கூற்றுகளும் சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் டின்றது சரியான விடை. அடுத்து நட்ஸ், நான் இன்ட்ரூசிவ் யூசேஜ் ஆஃப் டேட்டா டு கைட் அண்ட் எனேபிள். இந்த பிரச்சாரம் எந்த துறையால் தொடங்கப்பட்டது அப்படின்னா வருமான வரித்துறை. இந்த நட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் அவர்களோட டேட்டாவை பயன்படுத்தி அவர்களுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக பயன்படுத்துகிறாங்க இங்கே வருமான வரித்துறையில். ஆப்ஷன் சின்றது சரியான விடை. 20வது கொஸ்டின், விண்வெளிக்கு சென்ற முதல் சர்க்கரை நாற்காலி பயனர் யார்? வீல் சேரில் ஃபஸ்ட்டு போனவங்க யாருன்னா மைக்கேலோ பெந்தாஸ் அப்படின்றவங்க தான். ஜெசிகா மேயர் முன்னாடி நியூஸில் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஆல் உமன் ஃபேஸ் வாக், அதாவது என்ன அப்படின்னா 2 விமன்ஸ் மட்டும் ஸ்பேஸ்க்கு போய் அந்த ஸ்பேஸில் வந்து நடந்திருப்பாங்க. முதல் முறையாக விமன்ஸ் மட்டுமே போய் அந்த ஸ்பேஸில் நடந்திருப்பாங்களே, அதில் ஃபஸ்ட்டு போய் நடந்தது யாருன்னா ஜெசிகா மேயர். அவங்க டீமில் வந்து பெண்கள் மட்டுமே போயிருப்பாங்க. அதில் தலைமையேற்று போனது யாருன்னா ஜெசிகா மேயர். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு சர்க்கரை நாற்காலி பயனர் யார் அப்படின்னா மைக்கேலோ பெந்தாஸ். ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 21வது கொஸ்டின் பார்க்கலாம். முத்ரா திட்டத்தின் கீழ் பெண்கள் 10 லட்சம் வரை கடன் பெறலாம். கூற்று சரியாக இருக்குது. காரணம், முத்ரா திட்டம் 2015 கொண்டு வந்தாங்க மற்றும் இதில் சிசு, கிஷோர், தருண் ஆகிய பிரிவுகள்னா ஒருபடி மேலே போய் தருண் ப்ளஸ் அப்படின்ற பிரிவை கூட சேர்த்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது சரியான விடை. அடுத்து 22வது கொஸ்டின், கூற்று ஏ, சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 அன்று கொண்டாடப்படுகிறது. ஓகே, காரணம் 1975ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச மகளிர் ஆண்டாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், 1975 சர்வதேச மகளிர் ஆண்டாக ஐநா சபை அறிவித்தது அப்படின்ற அந்த காரணம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக தான் இருக்குது. ஆனால் இது இதற்கான சரியான விளக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மகளிர் தினம் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னா ரஷ்ய புரட்சி 1917 மார்ச் 8 அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் வந்து சம ஊதியம் கேட்டு, ஆண்களுக்கு நிகரான சம ஊதியம் கேட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவாங்க. இதை அங்கீகரிக்கிற வகையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக அறிவிப்பாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது இது இதற்கான சரியான விளக்கமானு சொல்லி கேட்டால் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. கூற்று ஏ மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து 23வது கொஸ்டின், பொறுத்துக சில திட்டங்களும் தொடங்கப்பட்ட ஆண்டுகளும். ஸ்டெப், ஆர்எம்கே, ஸ்வாசக்தி, முத்ரா. இந்த திட்டங்கள்லாம் எது ரிலேட்டடாக உள்ளது? விமனோட செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லையா, அவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான். இது எந்தெந்த வருஷம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இப்போ ஸ்டெப் ஓகே. ஆர்எம்கே அப்படின்னா என்னது? ராஷ்ட்ரிய மகிழா கோஷ். இது எந்தெந்த வருஷம்னா ஸ்டெப் வந்து 1986-87, ஆர்எம்கே ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் வந்து 1993 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஸ்வாசக்தி அப்படின்றது 1998 கொண்டு வந்திருப்பாங்க. முத்ரான்றது 2015 கொண்டு வந்திருப்பாங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து 24வது கொஸ்டின், பெண் தொழில் முனைவு குறித்து தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இந்தியாவில் 14% நிறுவனங்கள் பெண்களால் நடத்தப்படுகின்றன. இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். எம்எஸ்எம்இயில் 20% பெண் தொழில் முனைவர்கள் உள்ளனர். இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். அடுத்து உத்தியோகினி 3 லட்சம் வரை கடன் தருகிறது. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருங்க. எந்த திட்டத்துக்குன்னா உத்தியோகினி. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான்.
அடுத்து டீயில் பாருங்கள், பெண்கள் நிதி மற்றும் சமூக தடைகளை எதிர்கொள்வதில்லை. பாருங்களேன், நான் சொன்னேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்னா கரெக்டாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி முக்கால்வாசி இது தவறாக தான் போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்க சொல்லும்போது தவறானது எது? ஆப்ஷன் டி. அடுத்து 25வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் பெண்களுக்கான அரசியலமைப்பு அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உள்ள வந்துடும், அப்போ அது உண்டு. விதி 15ல் 3 என்னது? பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்படலாம்னு சொல்லியிருப்பாங்க, அப்போ இதுவும் வரும். அடுத்து விதி 39ல் டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஓகேவா, சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ அதில் அல்லாதது விதி 23. 23ன்றது என்னது? சுரண்டல், ஹியூமன் டிராஃபிக்கிங்கை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து 26வது கொஸ்டின், முத்ரா திட்டத்தின் கீழ் தருண் பிரிவில் அதிகபட்ச கடன் தொகை நம்ம மேலேயே பார்த்தோம். இது அதிகபட்ச கடன் தொகை எவ்வளவு? 10 லட்சம் வரை கடன் கொடுக்கலாம். ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 27வது கொஸ்டின், டிஏஒய்னா என்னது? தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா. தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா. அதே மாதிரி என்ஆர்எல்எம்ன்றது என்னது? நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் என்பது எதனுடன் தொடர்புடையது? இதிலே பார்த்தோம் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன், அதனால் கிராமப்புற வாழ்வாதாரத்துடன் தொடர்புடையது. அடுத்து 28வது கொஸ்டின், பெண்கள் அதிகாரமளித்தல் என்பது நிலையான வளர்ச்சியுடன் எந்த நிலையான வளர்ச்சியுடன் தொடர்புடையது? பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அதாவது பாலின சமத்துவம், அதை பற்றி பேசுகிற அந்த எஸ்டிஜி கோல் என்ன அப்படின்னா எஸ்டிஜி கோல் 5. அடுத்து 29வது கொஸ்டின், மிஷன் சக்தி திட்டம் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பார்க்கலாம். மிஷன் சக்தின்றது ஒரு முக்கியமான திட்டம். ஏப்ரல் 1, 2022 தொடங்கப்பட்டது. சரிதான். 2 பிரிவுகளான திட்டங்களை இது உள்ளடக்கி இருக்கிறது. ஆமாம். என்ன அப்படின்னா சம்பல் சமாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பல்ன்றது எதை பற்றி பேசும் அப்படின்னா பெண்களோட பாதுகாப்பை பற்றி பேசும். சமத்தியான்றது பெண்களுக்கான எம்பவர்மெண்ட், அதிகாரமளித்தலை பற்றி பேசும். அப்படி பார்க்க சொல்லும்போது இதை ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்டு ஒன்று மட்டும் தவறாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு சரியான கூற்று 1 மற்றும் 2. ஆப்ஷனில் அது கிடையாது, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. பொதுவாகவே பாருங்களேன், இப்போ நீங்கள் மெயின்ஸ் எழுத போனீங்கன்னா கூட பெண்கள் ரிலேட்டடாக அந்த விமன்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்களை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு ஆன்சர் வந்து ஃப்ரேம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். 30வது கொஸ்டின், சுய உதவிக்குழுக்கள் பற்றிய சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். பார்க்கலாம். அந்த சுய உதவி குழுக்களோட பெயர்கள் வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் எந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க, என்ன பெயர்களை பயன்படுத்துகிறாங்கன்னா கேரளாவில் குடும்பஸ்ரீன்னு தான் பயன்படுத்துகிறாங்க. சரிதான். பீகாரில் ஜீவிகான்னு தான் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் சரிதான். அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மகிழா ஆர்த்திக் விகாஸ் மகாமண்டல், இது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா மகாராஷ்டிராவில் பயன்படுத்துகிறாங்க. இந்த பெயர் மகாராஷ்டிராவில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து லூமிஸ் லடாக் அப்படின்றது சரிதான். அப்படி பார்க்க சொல்லும்போது எத்தனை இணைகள் சரியாக இருக்குது? 3 இணைகள் சரியாக இருக்குது. 31வது கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 தான் கொண்டு வந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நிர்பயா நிதி எப்போ கொண்டு வந்தாங்க? 2016 கிடையாது, 2013. ஏன்னா இந்த நிர்பயா சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எப்போ நடந்துச்சு? 2012 டெல்லியில் நடந்துச்சு. ஓகேவா. இதற்கு அடுத்து தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க? நிர்பயா நிதி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 2013 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ தவறான இணை எது? ஆப்ஷன் பின்றது தவறாக இருக்குது. மகளிர் உதவி எண் 181 சரி. மிஷன் சக்தி 2021-22 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் பி சரியான விடை. 32வது கொஸ்டின், ஷீ பாக்ஸ் பற்றிய கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தொடங்கியது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 2 பணிபுரியும் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் 2014 கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணிபுரியும் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் சட்டம் என்னது? போஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போஷ் ஆக்ட் இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட். போஷ் ஆக்ட்னா என்னது? ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகேவா. ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் தான் போஷ் ஆக்ட். இது வந்து 2013 கொண்டு வந்தாங்க. ஓகேவா. இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஷீ பாக்ஸ் அப்படின்ற விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது பணிபுரியும் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2014 கிடையாது, 2013. முக்கியமான ஒரு ஃபேக்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட், இணையதள புகார்
புகார் தளமாக செயல்படுகிறது. இதுவும் சரிதான். இணையதளத்தில் புகார் அளிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஷீபாக்ஸ் அப்படின்றது. அப்படி பார்க்க சொல்லும்போது எது சரி அப்படின்னா 1, 3 சரியாக இருக்குது. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 33வது கொஸ்டின், செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பார்க்கலாம். ஹரியானாவில் ஜனவரி 22, 2015 தொடங்கப்பட்டது. இது சரிதான். அடுத்து 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கானது. ஆமாம், செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் எத்தனை வயதிற்குள்ளே சேர்த்துருக்கணும்? 10 வயதிற்குள்ளே சேர்த்துருக்கணும். அடுத்து ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தைகள் வரை சேர்க்கலாம்னு சொல்கிறாங்க. கிடையாது, 2 பெண் குழந்தைகள் வரை சேர்க்கலாம். அடுத்து 4th ஸ்டேட்மெண்ட்டில் குறைந்தபட்ச சேமிப்பு தொகை 500 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிடையாது, குறைந்தபட்சமாக 250 ரூபாய் செலுத்தி கூட நம்ம வரவு வச்சுக்கலாம். அப்படி பார்க்க சொல்லும்போது இப்போ செல்வமகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, ஒருவேளை இதோட உண்மையான திட்டம், இதோட உண்மையான பெயர் என்னென்னா சுகன்யா சம்ரிதி யோஜனான்னு சொல்லுவாங்க. சுகன்யா சம்ரிதி யோஜனா. சுகன்யா சம்ரிதி யோஜனாவும் செல்வமகள் சேமிப்பு திட்டமும் ஒன்று தான் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது எது சரியாக இருக்குது? ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 சரியாக இருக்குது. 34வது கொஸ்டின், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. பார்க்கலாம். ஆதரவற்ற விதவைகளுக்கு மாதம் 1200 ரூபாய் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு 1200 ரூபாய் மாதம், அதுவும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு எவ்வளவு? 1500 ரூபா கிடையாது, 1000 ரூபா தான். ஸோ தவறான இணை இது ஆப்ஷன் சி. 35வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் PPP திட்டம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வரணும்? பெட்டி பச்சாவோ பெட்டி பதாவோ. இந்த திட்டம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா கடலூரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து 36வது கொஸ்டின், சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு திட்டம் இது எதோடு தொடர்புடையது? இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். அடுத்து 37வது கொஸ்டின், முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பற்றிய தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். பார்க்கலாம். திட்டத்தின் கீழ் ஒரு பெண் குழந்தையெனில் நிலையான வைப்பு தொகை 50,000. ஆமாம், ஒரு பெண் அப்படின்னா 50,000, 2 பெண்கள் அப்படின்னா 25,000, 25,000 வச்சுக்கலாம். அடுத்து 1992ஆம் ஆண்டில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவும் சரிதான். குடும்ப ஆண்டு வருமான வரம்பு இல்லை, அப்படிலாம் கிடையாது. இதுக்கு குறிப்பிட்ட ஆண்டு வருமான வரம்பு இருக்குது. இந்த திட்டத்துக்குள்ள குழந்தைகளை சேர்க்கணும் அப்படின்னா வருமான வரம்பு உண்டு. குழந்தையின் வயது 3 நிறைவடைவதற்குள் விண்ணப்பிக்க வேண்டும். ஆமாம், ஒரு குழந்தை பிறந்து 3 வயசுக்குள்ளே இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் சேர்த்துருக்கணும். எத்தனை குழந்தைகள் வர சேர்க்கலாம்? 2 குழந்தைகள் வர 2 பெண் குழந்தைகள் இருந்தால் மட்டும். ஆண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்குள்ள எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஒன்று ஒரே பெண் குழந்தை இருக்கணும், இல்லை அப்படின்னா 2 பெண் குழந்தைகள் இருந்தால் இந்த திட்டத்துக்குள்ள சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு தவறானது எது? ஆப்ஷன் சி. அடுத்து 38 பொறுத்துக. திருமண நிதியுதவி திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு. முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண திட்டம். இதுவே கொஸ்டினை கேட்பாங்க. கலப்பு திருமண திட்டம் எதோட தொடர்புடையது? முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். எந்த வருஷம்? 1968. அதே மாதிரி தர்மாம்பாள் அம்மையார் எந்த திட்டத்தோட தொடர்புடையவங்க? விதவை மறுமண திட்டத்தோட தொடர்புடையது. எந்த வருஷம்? 1975. அடுத்து ஈவேரா மணியம்மை, அது எதோட தொடர்புடையது அப்படின்னா விதவை மகள் திட்டத்தோட, விதவை மகளுக்கான திருமண திட்டத்தோட தொடர்புடையது. அது எப்போ கொண்டு வந்தாங்க? 1982. அடுத்து அன்னை தெரசா அவர்களோட திட்டம் ஆதரவற்ற பெண்களுக்கான திட்டம். இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1985 கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே நேருக்கு நேராக சரியாக தான் பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. அடுத்து 39வது கொஸ்டின், பிறப்பிற்கு முன் பாலினம் கண்டறிதல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ? 1994. நீங்கள் அந்த கைனகாலஜிஸ்ட்டை போக சொல்லும்போது அதில் வெளியிலேயே போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பிறப்பிற்கு முன் பாலினம் கண்டறிதல் தடை சட்டம் 1994 அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே போட்டிருப்பாங்க. ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 40வது கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். SVEP ஸ்டார்ட் அப் வில்லேஜ் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம், இது சரியாக தான் கொடுத்துருக்காங்க. WEP அப்படின்னா என்னென்னா விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் போர்ட்டல் கிடையாது, பிளாட்ஃபார்ம். இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. பெண்களுக்கான தொழில் முனைவு வழிகாட்டிக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடுத்து WEDP விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அது சரிதான். அடுத்து ஸ்டெப் சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன், இதுவும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னா பின்றது மட்டும் தவறாக இருக்குது. அடுத்து 41வது கொஷின், பின்வரும் கூற்றுகளை கவனி. 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து அடிப்படை மற்றும் மூலதன பொருட்கள் தொழில்களின் இறக்குமதி மாற்றீட்டை நோக்கிய உறுதியான உந்துதல் இருந்தது. ஏன் அப்படின்னா முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்திலேருந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம்? இந்த மாதிரி கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அதனால் அந்த இறக்குமதி சார்ந்த பொருட்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 1ன்றது சரியாக தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 2, 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் செல்வ குவிப்பு மற்றும் பொருளாதார அதிகரிக்க முந்தைய போக்கை சரி செய்யும் நோக்கத்தை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4வது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னது? இன்ஈக்வாலிட்டியை சரி பண்ணுறது. அதுதான் என்னது? ஒருத்தட்ட அந்த செல்வம் குவிந்து இருக்கும்ல, அந்த ஒரு நிலையை சரி பண்ணணும், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற நிலையை நோக்கி மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் சரியாக தான் இருக்குது. அடுத்து 5ஆவது ஐந்தாண்டு திட்டத்தில் முதன்முறையாக நிதித்துறை திட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக சேர்க்கப்பட்டது. அதாவது ஒன்றும் இல்லை, ஃபினான்சியல் செக்டரை பற்றி பேசுகிறாங்க. இந்த ஃபினான்சியல் செக்டர் ரிஃபார்ம்ன்றது எப்போ தான் வருது? 8th 5-year பிளானில். ஏன்னா 8th 5-year பிளான் எப்போ கொண்டு வந்துடுறாங்க? 1992 to 97 தான் கொண்டு வர்றாங்க. 1992னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? 1991 புதிய பொருளாதார சீர்திருத்த கொள்கை கொண்டு வராங்களே, அப்போ தான் ஃபினான்சியல் செக்டர் ரிஃபார்மும் கொண்டு வராங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது 5வது ஐந்தாண்டு திட்டம்ன்றது தவறு. இது 8வது ஐந்தாண்டு திட்டம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு எது சரியாக இருக்குது அப்படின்னா 1 மற்றும் 2 சரியாக இருக்குது. 3ஆவது ஸ்டேட்மெண்ட்டு தவறாக இருக்குது. 42வது கொஸ்டின், 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கம் விரைவான, நிலையான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. அடுத்து 43வது கொஸ்டின், இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்களின் பின்னணியில் கனரக தொழில்களுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் தொழில்துறை மாற்றத்தின் தொடக்கம் எந்த திட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம், 8வது ஐந்தாண்டு திட்டத்தில். ஏன்னா அதுதான் அந்த புதிய பொருளாதார கொள்கை வந்த பின்னாடி கொண்டு வந்த ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 44வது கொஸ்டின், 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் கூறப்பட்டுள்ள உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற கருத்தாக்கத்தில் பின் வருவனவற்றுள் எது சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பை விரிவுபடுத்தல், பாலின சமத்துவமின்மை குறைத்தல், இது எல்லாமே அதில் பேசியிருப்பாங்க. எதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க? மூலதன சந்தையை வலுப்படுத்துதல். அடுத்து 45வது கொஸ்டின், எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது, புதிய தேர்தல்கள் நடத்தப்பட்டன மற்றும் ஜனதா கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டது? இவ்வளோ விஷயங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் அவசர நிலை எப்போ பிரகடனப்படுத்தினாங்க? 1975. அதே மாதிரி புதிய தேர்தல் நடத்தப்பட்டு ஜனதா கட்சி எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டது? 1978. அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த பீரியடில் எந்த ஐந்தாண்டு திட்டம் இருக்குது அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். 5வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1974 79 வரை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டனால 1978 என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த 5-year பிளானை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. 78 இந்த 5-year பிளானை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1978 80 வரை என்ன வச்சுருப்பாங்க? ரோலிங் பிளான் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ரோலிங் பிளான். இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 5. அடுத்து 46வது கொஸ்டின், 8வது ஐந்தாண்டு திட்டம் அதற்கு முந்தைய திட்டங்களிலிருந்து வேறுபட்டது, அவற்றிற்கிடையான முக்கிய வேறுபாடு இதில் எது உள்ளடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு கணிசமான முக்கியத்துவம் அளித்தது. அடுத்து 47வது கொஸ்டின், பின்வரும் ஐந்தாண்டு திட்டங்களில் எது மனிதவள மேம்பாட்டை அனைத்து தரப்பினருக்கான அந்த ஒரு வளர்ச்சியை இதோட முயற்சிகளின் மையமாக அங்கீகரித்த அந்த ஒரு ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னா 8வது ஐந்தாண்டு திட்டம். 48வது கொஸ்டின், 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு ஆண்டு வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னா 5.6%. 49வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது நிதி ஆயோக்கின் ஒரு முக்கிய பணியாகும்? நமக்கே தெரியும்
தெரியும். நிதி ஆயோக் அப்படின்னா அதோட முக்கியமான வேலை என்னது? திங்க் டேங்க் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது நிதி ஆயோக்கோட முக்கியமான பணி என்னது? கொள்கை சிந்தனை குழு மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி. ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 50வது கொஸ்டின், நிதி ஆயோக் வெளியிட்ட மாநிலங்களில் நிதி நலம் சார்ந்த குறியீட்டில் 2026 எந்த மாநிலம் முதலிடத்தை தக்க வைத்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது ஒடிசா. இதில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா 13வது இடம். 51வது கொஸ்டின், 2015 பின் வருபவர்களில் யார் நிதி ஆயோக்கின் முதன்மை செயல் அதிகாரி அதாவது சிஇஓவாக நியமிக்கப்பட்டாங்க? 2015 தான் நிதி ஆயோக் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பித்த அந்த வருஷத்தில் சிஇஓ யார் அப்படின்னா சிந்து ஸ்ரீ குல்லர் அப்படின்றவங்க தான் சிஇஓவாக இருந்தாங்க. 52வது கொஸ்டின், நிதி ஆயோக் வெளியிட்ட பின்வரும் வெள்ளை அறிக்கை எது இந்தியாவில் பொது சுகாதார கண்காணிப்புடன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னென்னா விஷன் 2035 அப்படின்றதான் சரியான விடை. அடுத்து 53வது கொஸ்டின், நிதி ஆயோக் தனது முதலாவது பள்ளி கல்வித்தர குறியீட்டை எந்த ஆண்டு வெளியிட்டன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2019 இருந்தால் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிதி ஆயோக் சமீபத்தில் இந்திய பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் மாநிலங்களின் முதலீடுகளை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய உயிரி தொழில்நுட்ப துறையுடன் இணைந்து 2035க்குள் இந்தியாவை முதன்மை பயோ எக்கனாமி சக்தியாக மாற்றுவதற்கான வரைபடத்தை வெளியிட்டது. அதன்படி அமையுள்ள பயோ மிஷன்களை எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன் ஹெல்த் கிரிட் அப்படின்றது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கண்காணிப்பு அப்படின்றது சரியாக தான் கொடுத்துருக்காங்க. பயோ ஃபார்மா நெக்ஸ்ட் பேர்லேயே இருக்குது, அடுத்த தலைமுறை மருந்துகள் மற்றும் ஏஐ மூலமான மருந்து கண்டுபிடிப்பு, இதுவும் சரிதான். பயோ எக்ஸ் பவுண்ட்ரி செயற்கை உயிரியலை சந்தைப்படுத்தல், இதுவும் சரிதான். அக்ரி பயோ 2.0 பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரும் பயிர்களை உருவாக்குதல், இது ரொம்பவே முக்கியமானது. அப்படி பார்க்க சொல்லும்போது 4 இணைகளுமே சரியாக தான் இருக்குது. 55வது கொஸ்டின், நிதி ஆயோக்கின் மிக முக்கியமான முன்முயற்சிகளை அவை அறிமுகப்படுத்தப்பட்ட கால வரிசைப்படுத்துன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். லக்கி கிரஹக் யோஜனா அப்படின்றது நம்ம இந்த வீடு கட்டுவதற்கான இதில் கிரகக்குன்னு வந்தனால அந்த வீடு கட்டுறது அப்படின்றத நம்ம யோசிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா கிரக பிரவேசம் அப்படின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. இதில் பாருங்கள், லக்கி கிரகக் யோஜனா அப்படின்றது அந்த இணையவழி டிரான்சாக்ஷனை ஊக்குவிக்கிறதுக்காக இணையவழி டிரான்சாக்ஷனில் பண்ணவங்களில் இருந்து கொஞ்சம் பேரை எடுத்து அவங்களுக்கு லக்கி ப்ரைஸ் கொடுப்பாங்க. நிதி ஆயோக்கில் அப்படி 2016 அப்படி ஒரு திட்டங்கள்லாம் இருந்துச்சு. யூபிஐயில் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்கள செலக்டிவாக எடுத்து, அதான் அதில் இருக்கு பாருங்க, லக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்டிவாக எடுத்து அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. 2014 கொண்டு வந்துட்டாங்க. 2014 கொண்டு வந்துட்டாங்க. நிலையான வளர்ச்சி இலக்குகள் எஸ்டிஜி இந்தியா குறியீடு எப்போ? 2015 கொண்டு வந்தாங்க. அடுத்து அம்ரித் போர்ட்டல் அப்படின்றது 2021 கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அம்ரித் போர்ட்டல் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பயன்பாட்டை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதாவது மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிக்கணும், அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது என்னது? அம்ரித் போர்ட்டல். அடுத்து முன்னணி தொழில்நுட்ப மையம், இது 2018 கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த முன்னணி தொழில்நுட்ப மையம்ன்றது அப்டேட்டடாக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. இதோட அப்டேஷன் டில் டேட் இன்னைக்கு வர கூட இருந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்க சொல்லும்போது இதற்கான சரியான விடை 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏன்றது சரியானது. 56வது கொஸ்டின், 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது அந்நிய செலாவணி நெருக்கடிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா மூலதன பொருட்களின் அதிகப்படியான இறக்குமதி தான் அந்நிய செலாவணி நெருக்கடிக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. 57வது கொஸ்டின், திட்டக்குழுவிற்கும் நிதி ஆயோக்கிற்கும் இடையிலான மிக முக்கியமான நிறுவன மாற்றம். இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வரும்னா, திட்டக்குழு இதுதான் ஐந்தாண்டு திட்டத்தை எல்லாம் வடிவமைச்சு செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக வந்தது என்னது? நிதி ஆயோக். இது ரெண்டுக்குள்ள முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னா, நிதி ஒதுக்கும் அதிகாரம் நீக்கப்பட்டது. திட்டக்குழுவுக்கு நிதி ஒதுக்கும் அதிகாரம் இருந்துச்சு. நிதி ஆயோக்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திங்க் டேங்க் மட்டும்தான். அதனால் இதுக்கு நிதி ஒதுக்கும் அதிகாரம் கிடையாது. அடுத்து 58வது கொஸ்டின், இந்திய பொருளாதாரம் ஒரு சேவை சார்ந்த வளர்ச்சி கொண்டதாக கருதப்பட காரணம் என்ன அப்படின்னா, தொழில்துறையை விட சேவைத்துறை ஜிடிபியில் அதிக பங்கு வகிக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஆப்ஷன் ஏன்றது சரியாக இருக்குது. 59வது கொஸ்டின், இந்திய பொருளாதாரத்தின் இருமுகத்தன்மை டூவலிசம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம இந்தியாவில் நவீன மற்றும் பாரம்பரிய உற்பத்தி முறைகள் இணையாக இருத்தல். நம்ம இந்திய நாட்டில் மாடர்ன் டெக்னாலஜிஸ் இருக்குது, அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பாரம்பரிய உற்பத்தி முறைகளும் இணையாக இருக்குது. இதுதான் டூவலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 60வது கொஸ்டின், இந்தியாவின் மூலதன உற்பத்தி விகிதம் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ அதிகமாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏல மூலதன பயன்பாட்டு திறன் குறைவு. ஒரு விஷயம், அதாவது கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, அதாவது 1% கூடுதல் உற்பத்தி பெற எவ்வளவு முதலீடு தேவைப்படுது அப்படின்ற விஷயத்தை தான் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை பற்றி சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோன்றது அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மூலதன பயன்பாட்டு திறன் குறைவாக இருக்கணும். இது ரெண்டுமே எதிர் விகித தொடர்புடையது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. 61வது கொஸ்டின், பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் எதனை குறிக்கிறது? சுயசார்பு என்ற சொல் சமூக பொருளாதார திறனை குறிக்கிறது. 62வது கொஸ்டின், கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. பார்க்கலாம். காந்திய திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1944 கொண்டு வந்தாங்க. யார்? எஸ்என் அகர்வால். அடுத்து பாம்பே திட்டமும் 1944 தான் கொண்டு வந்தாங்க. ஜவஹர்லால் நேரு திட்டம் 1939 கொண்டு வந்திருப்பாங்க. விஸ்வேஸ்வரய்யா திட்டம்ன்றது 1934 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 1944 இதில் எது ஃபஸ்ட் வரும்னா பாம்பே திட்டம், அதற்கு அடுத்து தான் எது வரும்? காந்திய திட்டம் வரும். அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த சீக்வன்ஸில் இருக்குது 4, 3, 2, 1. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. எந்த அமைப்பானது கார்ல் மார்க்ஸ் கொள்கையை முழுமையாக உள்ளடக்கியது? எல்லாருக்கும் தெரிஞ்சதான் சமதர்ம பொருளாதாரம். 64வது கொஸ்டின், கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சீர்திருத்த திட்டம். ஏன்னா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 10வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ? 2002 2007 வரை குட் கவர்னன்ஸ் பற்றி, குட் கவர்னன்ஸ்ன்ற விஷயத்தை, குட் கவர்னன்ஸ் இதை கொண்டு வர்றதுக்காக நிறைய சீர்திருத்த சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய சீர்திருத்த சட்டங்களை தாண்டி நிறைய சீர்திருத்த திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 65வது கொஸ்டின், எந்த மாதிரி 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்தது அப்படின்னா, இதில் பாருங்கள் ஆப்ஷன் பியில் சிஇஎல்பி அப்படின்னா என்னது? சி ஃபார் கன்சம்ப்ஷன், இ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், எல் ஃபார் லேபர் ஃபோர்ஸ், பி ஃபார் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சி ஃபார் கன்சம்ப்ஷன், இ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், எல் ஃபார் லேபர் ஃபோர்ஸ், பி ஃபார் ப்ரொடக்டிவிட்டி. இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஇஎல்பி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்குள்ள வந்துச்சு? 4th 5-year பிளான். 66வது கொஸ்டின், அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர்? நானா தேசி. 67வது கொஸ்டின், அரிகேசி மாரவர்மன் கூன்பாண்டியன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற காரணமாக இருந்த நாயன்மார் யார்? திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 68வது கொஸ்டின், யார் ராஜசூய யாகத்தை நடத்தினார்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பெருநற்கெல்லி. 69வது கொஸ்டின், முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் மாமல்லபுரம் எந்த அமைப்பினால் நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாநகரம். ஏன் அப்படின்னா மாமல்லபுரம் அப்படின்றது ஒரு துறைமுக நகரம். துறைமுக நகரம் யாரால் நிர்வகிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா போர்ட் சிட்டிஸ்லாம் மாநகரம். 70வது கொஸ்டின், குரோனாலஜிக்கல் ஆர்டர் சோழ மன்னர்களை அவர்களின் ஆட்சி காலங்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இதில் ஃபஸ்ட்டு யார் வருவார்னா விஜயாலய சோழன் வருவார். அதற்கடுத்து யார் வருவா? முதலாம் பராந்தகன் வருவாங்க. அதற்கடுத்து யார் ஆட்சி புரிய வருவான்னா முதலாம் ராஜராஜன் வருவாப்புல. அதற்கடுத்து யார் வருவா? முதலாம் ராஜேந்திரன் வருவாப்புல. அப்படி பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. 71வது கொஸ்டின், முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகிய இருவரும் இணைந்து சோழ அரசை கூட்டாக ஆட்சி செய்த ஆண்டுகள் எப்போன்னு பார்த்தோம்னா கிபி 1012 1014 வரை மொத்தமே 2 வருஷம்தான் இந்த இணையாட்சி நடத்தியிருப்பாங்க. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. 72வது கொஸ்டின், மேற்கண்டவற்றுள் அதாவது கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஐயாற்றுவர் ஐயாவோல் 500 இது எதை பற்றி பேசுதுன்னா கடல் கடந்த வணிக குழுவோட பெயர் தான் இது. அடுத்து மணிக்கிராமம் சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க, உள்நாட்டு வணிக குழுவை பற்றி சொல்லுவாங்க. புறவரி திணைக்களம் இது ஒரு முக்கியமான கொஷின். சோழரின் நிலவரித்துறை தான் புறவரி திணைக்களம் அப்படின்னு சொல்லி இது புத்தகத்திலே இருக்குது. அடுத்து வரிசையிடுதல் கடற்படை தளபதிகளின் சிறப்பு பட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இது தவறானது. அப்படி பார்க்க சொல்லும்போது 4 மட்டும் தவறாக இருக்குது. ஆப்ஷன் சின்றது சரியான விடை. 73ஆவது கொஷின், காஞ்சி கைலாசநாதர் கோவில் பற்றிய கூற்றுகளுள் சரியானது இதில் தவறானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இக்கோயில் 2ஆம் நரசிம்மவர்மனால், அதாவது அவரோட பேர் தான் என்னது, ராஜசிம்மன், இவரால் தொடங்கப்பட்டது அப்படின்றது சரிதான். இது முழுமையாக மணற்கற்களால் சாண்ட்ஸ்டோன் கட்டப்பட்ட சுவரோவியங்கள் நிறைந்த கட்டுமான கோவிலாகும், இதுவும் சரிதான். இக்கோயிலை கட்டி முடித்தவர் நந்திவர்மன் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. இது யார், நரசிம்மவர்மன் 2, நந்திவர்மன் கிடையாது, நரசிம்மவர்மன் 2. இது திராவிட கட்டடக்கலையின் தொடக்க கால சிறந்த சான்றாகும், இது சரியாக தான் இருக்குது. அப்படி பார்க்க சொல்லும்போது தவறான விடை ஆப்ஷன் சி. 74ஆவது கொஸ்டின், பல்லவர் காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள் மற்றும் சமூக நிலைகள் தொடர்பான கூற்றுகளை ஆராய்க. பார்க்கலாம். கசடம்பம் என்பது பால்காரர்கள் மீது விதிக்கப்பட்ட வரியாகும், சரிதான். தறி இறை என்பது நெசவாளர்கள், தறி அப்படின்னா யாரோட தொடர்புடையது, நெசவாளர்களோட தொடர்புடையது, அவர்கள் மீது விதிக்கப்பட்ட வரி அப்படின்றதும் சரியாக தான் இருக்குது. அப்படி பார்க்க சொல்லும்போது இது 2மே சரி. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2மே சரியானது. 75ஆவது கொஸ்டின், பின்வரும் பட்டப்பெயர்களில் முதலாம் நரசிம்மவர்மனுக்குரியவை எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதலாம் நரசிம்மவர்மனோட பட்டப்பேர் என்னது, வாதாபி கொண்டான் மாமல்லன். இந்த சித்திரகார புலி விசித்திர சித்தன், இது யாருடைய பட்டப்பேர், மகேந்திரவர்மன் 1. அப்படி பார்க்க சொல்லும்போது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே. 76ஆவது கொஸ்டின், பின்வரும் பல்லவ அரசர்களை கால வரிசைப்படி அமைக்கவும். பார்க்கலாம். சிம்ம விஷ்ணு ஃபஸ்ட்டு வருவார், அதற்கடுத்து யார், அவரோட முதலாம் மகேந்திரவர்மன் வருவாங்க, அதற்கடுத்து யார் வருவா, முதலாம் நரசிம்மவர்மன் வருவாப்பில், அதற்கடுத்து 2ஆம் நரசிம்மவர்மன் வருவாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது இதற்கான சரியான விடை 1, 3, 2, 4. 77ஆவது கொஸ்டின், கீழ்கண்ட இனங்களில் எவை சரியானவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகேந்திரவர்மன் பாணி பாறைகளை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரை கோயில்கள். சிம்பிளாக ஞாபகம் வச்சுருங்க, மகேந்திரவர்மன் பாணி அப்படின்றது குடைவரை கோயில்களை பற்றி பேசுகிறது. மாமல்லன் பாணி அப்படின்றது எதை பற்றி பேசுகிறதுனா ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் திறந்தவெளி சிற்ப தொகுப்புகள். அதே மாதிரி ராஜசிம்மன் பாணின்றது கட்டுமான கோயில்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மாமல்லபுரம் கடற்கரை கோயில். இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. நந்திவர்மன் பாணி அப்படின்றது செங்கற்களால் மட்டுமே கட்டப்பட்ட பெரிய கோபுரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்திவர்மன் பாணின்றது பெரிய கோபுரங்கள் கிடையாது, மாறாக அந்த பல அடுக்கு விமான அமைப்புகள் ஷிகாரா அப்படின்னு சொல்லுவாங்க, விமான அமைப்புகள். இதுக்கு எக்ஸாம்பிள் எங்கே அப்படின்னா வைகுண்ட பெருமாள் கோவில். இந்த பல்லவர்களின் கட்டிடக்கலையில் மகேந்திரவர்மன் பாணி, மாமல்லன் பாணி, ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி, இது பொறுத்துகளோடு கேட்பாங்க, கவனமாக பார்த்து வச்சுக்கிறோங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு சரியான விடை பின்றது சரியானது, 1, 2 மற்றும் 3. 78ஆவது கொஸ்டின், மத்த விலாச பிரகடனம் எழுதுனது யார், முதலாம் மகேந்திரவர்மன். கிருதார்ஜுனியம் அது எழுதுனது யார் அப்படின்னா பாரவி. காவிய தரிசனம்ன்ற நூலை எழுதுனது யாருன்னா தண்டி. பாரத வெண்பா எழுதுனது யார், பெருந்தேவனார். இப்போ சரியான விடை என்னது, ஆப்ஷன் ஏ. 79ஆவது கொஸ்டின், கூற்று முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலம் தென்னிந்திய வரலாற்றில் சமண மற்றும் சைவ சமயங்களுக்கு இடையிலான மாற்றத்தின் முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. ஆமாம், காரணம் திருநாவுக்கரசர், அவர் பேர் தான் என்னது, அப்பர். அவருடைய தாக்கத்தால் முதலாம் மகேந்திரவர்மன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார் அப்படின்ற கூற்று சரியாக தான் இருக்குது. பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். அடுத்து 80ஆவது கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. பார்க்கலாம். சிம்ம விஷ்ணு அவனி சிம்மன்றது சரியா, சிம்ம விஷ்ணு அவரோட பட்டப்பெயர் அவனி சிம்மன் அப்படின்றது சரிதான். முதலாம் நரசிம்மவர்மன் ஏற்கனவே பார்த்துட்டோம், அவரோட பட்டப்பெயர் வாதாபி கொண்டான், அதுவும் சரிதான். 2ஆம் நரசிம்மவர்மனோட பட்டப்பெயர் என்ன அப்படின்னா சங்கரா பக்தன்
அடுத்து ஆகமப்பிரியன், இதுவும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. முதலாம் மகேந்திரவர்மன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். அப்போ இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி பார்க்க சொல்லும்போது எது தவறாக இருக்குது? ஆப்ஷன் டின்றது தவறாக இருக்குது. 81வது கொஷினு, கூற்றியே முதலாம் மகேந்திரவர்மன் விசித்திர சித்தன் என்று புகழப்படுகிறார். சரிதான். காரணம், இவர் செங்கல், மரம், சுண்ணாம்பு, உலோகம் போன்றவற்றை பயன்படுத்தாமல் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோருக்கு குடவரை கோயில்களை அமைத்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மகேந்திரவர்மன் பாணின்றது குடைவரை கோயில்கள் உள்ள அந்த ஒரு அமைப்பை தான் மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்க சொல்லும்போது ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். 82வது கொஸ்டினும், அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியரால் கட்டப்பட்ட கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி பட்டாடக்கல். 83வது கொஸ்டினும், சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம் எங்கே இருக்குது? ஃபேமஸான சரவண பெலகோலா. இங்கே தான் அந்த கோமதேஸ்வரர் பாகுபலி சிலை இருக்குது. சரவண பெலகோலா அப்படின்னா என்ன அப்படின்னா, சிரவண அப்படின்னா வெள்ளை அப்படின்னு அர்த்தம், பெலகோலா அப்படின்னா குளம்னு அர்த்தம். கன்னடத்தில் வந்து இந்த வெள்ளை குளம் அப்படின்ற பெயர் தான் இதற்கான சரியான மீனிங். சரவண பெலகோலா அப்படின்னா வெள்ளை குளம், வெண்மையான குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம அந்த பாகுபலி சிலை இருக்குது. இது சமணர்களோட முக்கியமான ஒரு சமய மையம். 84வது கொஸ்டினை, கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறானது? பார்க்கலாம். தலையாலங்கானன் செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்லிட்டு மேலே தானே பார்த்தோம். இப்போ இது சரியாக தான் இருக்குது. பட்டினப்பாலை எழுதுனது யார்? உருத்திரன் கண்ணனார். அடுத்து கஜபாகு வந்து யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு சிங்கள மன்னர். இவரை பற்றி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம சேரன் செங்குட்டுவன் பத்தினி வழிபாட்டை நடத்தினார் இல்லையா, அந்த பத்தினி வழிபாட்டில் இந்த கஜபாகு கலந்து கொண்டார் அப்படின்ற ஒரு ஒரு தகவல் வந்து இருக்குது. இவர் எந்த நாட்டு மன்னர்? இலங்கை நாட்டு மன்னர். அப்படி பார்க்க சொல்லும்போது இதுவும் சரியாக தான் இருக்குது. 4th ஆப்ஷன், திருவஞ்சிக்களம் சேரருடன் தான் தொடர்புடைய தவிர சோழர் கிடையாது. சேரர் பேரில் இருக்குது வஞ்சி. திருவஞ்சிக்களம் சேரர்களுடன் தொடர்புடையது, சோழர் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு தவறான இணை எது அப்படின்னா 4th ஆப்ஷன் மட்டும்தான் தவறாக இருக்குது. அடுத்து 85வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழடி கொத்து, அதாவது கீழடி கொத்து அப்படின்ட்டு டிரான்ஸ்லேட்டர் ஒரு மாதிரி இருக்குது. கீழடி அது பக்கத்தில் உள்ள அந்த கிராமங்களில் பண்டைய மனிதர்களின் ஈமக்காடு, அதாவது பரியல் சைட் எங்கே கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா கொந்தகையில் கண்டறியப்பட்டுள்ளது. முக்கியமானது, அதாவது கீழடியை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில். அப்படி பார்க்க சொல்லும்போது கீழடி எங்கே இருக்குது? சிவகங்கையில் இருக்குது. அகரம், மணலூர், அழகன்குளம், இந்த அகரம், மணலூர் இதுவுமே இங்கே தான் இருக்குது, சிவகங்கையில் தான் இருக்குது. கொந்தகை இங்கே தான் இருக்குது, சிவகங்கையில் தான் இருக்குது. அழகன்குளம் எங்கே இருக்குது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ பரியல் சைட்டு பர்டிகுலராக எங்கே கண்டறியப்பட்டது அப்படின்னா கொந்தகை. அடுத்து 86வது கொஸ்டின், கீழடி அகழாய்வின் முதல் 3 கட்ட பணிகளை ஃபேஸ் 1லேருந்து 3 வரை மேற்கொண்ட அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கீழடி அகழாய்வை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது என்னது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தொல்லியல் துறை தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 ஃபேஸ் வந்து மத்திய அரசு தான் பார்க்குறாங்க. 2015லேருந்து 16, அடுத்து 16லேருந்து 17, அடுத்து 17லேருந்து 18. இந்த பீரியடில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு அதற்கு அடுத்து அதை தொல்லியல் அகழாய்வில் ஈடுபடுறாங்க. அப்படி பார்க்க சொல்ல ஃபஸ்ட்டு 3 ஃபேஸில் வந்து இந்திய தொல்லியல் துறை தான் கீழடி அகழாய்வை பார்த்துட்டாங்க. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 87வது கொஸ்டின், பாண்டிய நாட்டின் மீது வருகை தந்த வெளிநாட்டு பயணிகள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. பார்க்கலாம். வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ, இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. வெனிஸ் நகர பயணி யார் அப்படின்னா மார்க்கோ போலோ. 1288 மற்றும் 1293 ஆகிய ஆண்டுகளில் காயல் துறைமுகத்திற்கு வருகை தந்தார். கரெக்டு தான். அடுத்து அரேபிய வரலாற்று ஆசிரியர் வாஷப் மற்றும் பாண்டிய நாட்டில் அரேபியாவிலிருந்தும் பெர்ஷியாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கான குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போ இந்த வாஷப் அப்படின்றது யார் அப்படின்னா அரேபிய வரலாற்று ஆசிரியர் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து மார்க்கோ போலோவை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். அவர் ஒரு வெனிஸ் நகர பயணி. இவருடைய கூற்றுப்படி பாண்டிய நாட்டின் மன்னர் குதிரை இறக்குமதிக்காக தம் வருவாயில் பெரும் பகுதியை செலவிட்டார் அப்படின்ற கூற்றை சொல்லியிருக்காங்க.
இதில் எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் டீன்றது சரியான விடை. அடுத்து 88வது கொஸ்டின், வேளாண் வகை பிராமணர் அல்லாத உடைமையாளரின் நிலம் அப்படின்றது சரிதான். அடுத்து பிரம்மதேயம் பிராமணர்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலம் அப்படின்றது சரிதான். சாலபோகம் சாலை அப்படின்னா பள்ளி கல்வி நிலையங்களை பராமரிக்க அளிக்கப்பட்ட நிலம்ன்றது சரிதான். அடுத்து பள்ளிச்சந்தம் சமண நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலம். நம்ம சொல்லும் போதே சமண பள்ளிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்க சொல்லுறது எல்லாமே நேருக்கு நேராக சரியாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. 89வது கொஸ்டின், பாண்டிய நாட்டில் குதிரை வணிகத்தை கட்டுப்படுத்திய அரேபிய வணிகர்களின் தலைவர் யார் அப்படின்னா தக்கியுதீன். ஆப்ஷன் பின்றது சரியாக இருக்குது. அடுத்து 90வது கொஸ்டின், சோழர் கால நிர்வாக பிரிவுகளை பெரிய அமைப்பிலிருந்து சிறிய அமைப்பு வரை சரியான வரிசையில் அமைக்கவும். மண்டலம், வளநாடு, அடுத்து நாடு, அடுத்து கூற்றம், கிராமம். கிராமங்கள் சேர்ந்து கூற்றம் சேர்ந்தது நாடு, நாடுகள் சேர்ந்தது வளநாடு எல்லாம் சேர்ந்தது மண்டலம். ஆப்ஷன் ஏன்றது சரியாக இருக்குது. 91வது கொஸ்டின், சோழர் கால சமூக அமைப்பில் காணப்பட்ட நகரம் என்பது யாரை குறிக்கும் அமைப்பு? வணிகர்களின் சபை. 92வது கொஸ்டின், யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள வாழும் சோழர் பெருங்கோயில் கிரேட் லிவிங் சோழா டெம்பிள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள கோயில்கள் எவை அப்படின்னா இந்த 3 ஃபேமஸான கோயில்களுமே வரும். தஞ்சை பெரிய கோயில் முதலாம் ராஜராஜன், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் முதலாம் ராஜேந்திரன் கட்டினது, தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் 2ஆம் ராஜராஜன் கட்டினது. அப்படி பார்க்க சொல்ல எல்லாமே சரியாக தான் இருக்குது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி அனைத்துமே சரி. பிற்கால பாண்டியர் வீழ்ச்சி அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் பியில் பாருங்கள், சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் இடையிலான வாரிசுரிமை போரும் மாலிக் கபூரின் படையெடுப்பும். ஆமாம், ஏன் அப்படின்னா பிற்கால பாண்டியர்கள் அந்த ஒரு ஆர்டரில் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கடைசியாக ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். அவரோட இறப்புக்கு பின்னாடி அவரோட பசங்க தான் சுந்தரபாண்டியன் மற்றும் வீரபாண்டியன். இவங்க 2 பேருக்கு இடையிலான வாரிசுரிமை போர் ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி மாலிக் கபூர் படையெடுத்து மதுரையில் பெரும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்திட்டு போனார். அதற்கு அடுத்து என்னாகும் அப்படின்னா மதுரை சுல்தானம் அப்படின்ற ஒரு பீரியட் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே பிற்கால பாண்டியரின் வீழ்ச்சிக்கு உடனடி காரணமாக அமைந்திருக்கும். ஆப்ஷன் பின்றது சரியாக இருக்குது. அடுத்து 94வது கொஸ்டின், கால வரிசைப்படுத்துக. இதில் பார்க்கலாம், இதில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதோட வீழ்ச்சி காரணமாக இருந்தது யாருன்னா கடைசியாக மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட பசங்க தான் இவங்க 2 பேர் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கால வரிசைப்படி பார்த்தோம்னா இந்த கடுங்கோன், அரிகேசரி, மாரவர்மன், அடுத்து சுந்தரபாண்டியன், அடுத்து மாரவர்மன் குலசேகரன். இதில் பார்த்தாலே தெரியுது யார் கடைசி ஆட்சி பண்ணியிருப்பா. நம்ம இப்போ தானே பார்த்தோம், மாரவர்மன் குலசேகர பாண்டியன் தான் கடைசியாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கறதுனா ஃபஸ்ட்டு கடுங்கோன், அடுத்து அரிகேசரி மாரவர்மன், அடுத்து முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், அதற்கடுத்த மாரவர்மன் குலசேகரன். ஸோ இந்த ஆர்டர் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. 95வது கொஸ்டின், மேற்கண்ட இணைகளில் எவை சரியானவை, அதாவது கீழ்கண்ட இணைகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேள்விக்குடி செப்பேடுகள் முதலாம் வரகுணனின் குடைகள் பற்றியது அப்படின்றது சரிதான். அதே மாதிரி சின்னமனூர் செப்பேடுகள் பாண்டிய மன்னர்களின் வம்சாவளி பற்றியது, இதுவும் சரிதான். அடுத்து இறையனார் அகப்பொருள் உரை எது பற்றியது, சங்கம் பற்றிய தகவல்கள் இதில் இடம்பெற்றிருக்குது. இந்த 3மே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டின்றது சரியான விடை. அடுத்து 96வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார்? கிரான்வில் ஆஸ்டின். 97வது கொஸ்டின், கூற்றியே இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. காரணம் அமைப்பு செயல் சமநிலையானது, அதாவது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. ஆமாம், இப்போ அந்த அட்டவணைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அட்டவணைகளில் 7வது அட்டவணை அதிகார பகிர்வை பற்றி பேசும். அதில் பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயத்தில் யாருக்கு தான் அதிகாரம் இருக்கும்? மாநில அரசு, ஒன்றிய அரசுக்கு. அப்போ ஒன்றியத்திற்கான வலிமை தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் அது முழுமையான கூட்டாட்சி அமைப்பு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா நீட் போராட்டம்லாம் நடந்துட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த நீட் கல்வின்றது பொதுப்பட்டியலில் இருக்குது, அதில் மத்திய அரசோட சட்டம் தான் செல்லுபடியாகும். அப்போ ஒன்றியத்திற்கு வலிமை அதிகமாக இருக்குது. அதனால இந்த மாநிலங்களின் கூட்டாட்சி, முழுமையான கூட்டாட்சி அப்படின்றது இந்திய அரசியலமைப்பில் இல்லை அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ 2மே சரியாக தானே இருக்குது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆறானது ஏவுக்கு சரியான விளக்கமாகும்.
அடுத்து 98ஆவது கொஸ்டின், இந்திய சட்டமியற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை, இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த 7வது அட்டவணை அதிகார பகிர்வு எந்த சட்டத்திலிருந்து உருவானது அப்படின்னா மாண்டேக செம்ஸ்போர்ட். இதில் தான் அந்த இரட்டை ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க, ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகார பகிர்வு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த பட்டியல் அமைப்பு முறை எங்கேருந்து எடுத்திருக்காங்க, மாண்டேக செம்ஸ்போர்ட். 99ஆவது கொஸ்டின், பன்முகத்தன்மை என்பது இந்திய டேஸ் மைல்களாகும். இந்திய கலாச்சாரத்தின் மைல்கள், அதுதான் இந்தியாவோட பன்முகத்தன்மை. அடுத்து 100ஆவது கொஸ்டின், பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கவும். அரசமைப்பு நிர்ணய சபை குழுக்கள், அதோட தலைவர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். நடைமுறை விதிகள் குழு ராஜேந்திர பிரசாத் அப்படின்றது சரியானதான். அதே மாதிரி ஒன்றிய அரசமைப்பு குழு கிருபாலினி கிடையாது, நேரு, ஜேஎன் நேரு. அடுத்து அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழு யார் அப்படின்னா வல்லபாய் படேல் அப்படின்றதும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது ஸ்டேட்மெண்ட்டில் மாநிலங்களுக்கான குழு ஹச்சி முகர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கிடையாது. இதுவும் யார் தான், நேரு தான். அப்படி பார்க்க சொல்லும் போது எது சரியாக இருக்குது, 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி. அடுத்து 101ஆவது கொஸ்டின், அரசியல் சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா கேஎம் முன்சி. அதே மாதிரி அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார், எர்னஸ்ட் பார்க்கர். அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா தர்குர்தாஸ் பார்கவ். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருது, ஐவர் ஜென்னிங்ஸ். இதெல்லாம் அரசியலமைப்பை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயர்கள் சொல்லியிருப்பாங்க, அதைத்தான் இதில் பார்த்தோம். இதற்கு சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் சி, 4, 5, 2, 1. அடுத்து 102ஆவது கொஸ்டின், 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று. 42வது சட்ட திருத்தம் 1976 ஒரு 3 விஷயத்தை சேர்த்துருப்பாங்க. என்னது, எஸ்எஸ்ஐ. எஸ்எஸ்ஐனா என்னது, சோசியல் செக்யூலர் இன்டெகிரிட்டி. சோசியல் செக்யூலர் இன்டெகிரிட்டி அப்படி பார்க்க சொல்லும்போது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எது மட்டும் இருக்குது, இந்த சோசியல் அதாவது சமதர்மம் மட்டும் இருக்குது. அப்போ அதுதான் சரியான விடை. அடுத்து 103ஆவது கொஸ்டின், சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஃபேமஸான ஒரு முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. ஆமாம், இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள், பிரெஞ்சு புரட்சியோட முழக்கம் தான் என்னது, சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம். அடுத்து 104ஆவது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தம். முகப்புரையிலையும் இருக்கணும், டிபிஎஸ்பிலையும் இருக்கணும். பொதுவாக எதை வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னா சமத்துவவாதத்தை பற்றி வலியுறுத்தியிருக்காங்க. ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. 105ஆவது கொஸ்டின், முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபேமஸான ஒரு கேஸ், கேசவானந்த பாரதி கேஸில். கோலக்நாத் வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1967 வந்திருக்கும். இந்த கோலக்நாத் வழக்கில் என்னென்னா அந்த பகுதி 3 அடிப்படை உரிமைகளை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு அடுத்து அந்த கேசவானந்தி பாரதி கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் திருத்தலாம் ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்புகள் மாறாமல் திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, 106ஆவது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். சரிதான். ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, இது தவறாக இருக்குது. எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல். ஆமாம், இது எல்லாமே செக்யூலரிசத்தோட பண்புகள். எதை தவிர, 2 தவிர. அப்படி பார்க்க சொல்லும்போது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 1, 3, 4 எல்லாமே சரியாக இருக்குது, 2 மட்டும் தவறாக இருக்குது. 107ஆவது கொஸ்டின், கூற்றியே இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். காரணம், இந்திய அரசியலமைப்பு அமெரிக்க அரசியலமைப்பை போல் இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது இந்திய அரசியலமைப்பில் இரட்டை குடியுரிமை கிடையாது, ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா கூற்று சரியாக இருக்குது, காரணம் தவறாக இருக்குது. ஆப்ஷன் சின்றது சரி, கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 108ஆவது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பினை பற்றிய சிறப்பு கூறுகளை கூறும் உண்மையான கூற்றுகளானது. பார்க்கலாம். நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஆமாம், உலகத்திலே நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு தான். ஒற்றை குடியுரிமை இருக்குது, நெருக்கடி நிலை பிரகடனம் இருக்குது. இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் ஒன்று தான். அப்படி பார்க்க சொல்லும்போது எல்லாமே சரியாக இருக்குது. ஆப்ஷன் டின்றது சரியான விடை. 109ஆவது கொஸ்டின், சமய சார்பின்மை என்ற சொல் செக்யூலம் என்ற வார்த்தையான
எந்த மொழிச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல். அடுத்து 110வது கொஸ்டின், மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று கூறியவர் யாருன்னா இந்திரா காந்தி. 111வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் இந்திய அரசியலமைப்பில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா அல்லது பாரதம், இந்தியா மற்றும் பாரதம் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 112வது கொஸ்டின், பொறுத்துக மாநிலம் எந்த வருஷம் தோற்றமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கேரளா இப்போ 1956 ஏன்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது ஸ்டார்டிங்லேயே 14 மாநிலங்கள் இருந்துச்சு, அதில் ஒரு மாநிலம் கேரளா. அடுத்து நாகாலாந்துன்றது 1963 பிரிக்கப்பட்டது, மகாராஷ்டிரான்றது 1960 பிரிக்கப்பட்டது, ஹரியானா 1966 பிரிக்கப்பட்டது. அப்படி பார்க்க சொல்லுவோம் சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து டேஸ் என்று அருணாச்சல பிரதேசம் ஒரு முழுமையாக மாநிலமாக மாறியது அப்படின்னா 1987 February 20. இது சரியான விடை. ஆனால் இந்த 1987 February 20 இன்னொரு மாநிலமும் அதே நல்ல மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க, மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? மிசோரம் அருணாச்சல பிரதேசம் ரெண்டுமே 20 February 1987 பிரிச்சிருப்பாங்க. அதே 1987 30 May, ஓகே, May 30 இன்னொரு மாநிலத்தையும் பிரிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா கோவா. அப்போ பாருங்கள் 1987 3 மாநிலங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். அருணாச்சல பிரதேசம், மிசோரம், இன்னொன்று என்னது கோவா. இது ரெண்டும் ஒரே டேட்டில். இது 30 May. அடுத்து 114வது கொஸ்டின், நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் என்னென்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 115வது கொஸ்டின், மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் எந்த நாட்டின் அரசியமைப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுறது அப்படின்னா கனடா. ஏன் அப்படின்னா கனடாவில் ஒவ்வொரு நாட்டிலேருந்து சில விஷயங்கள் எடுத்துப்போம் இல்லையா, அதில் கனடாவிலேருந்து என்ன எடுத்துருப்போம்னா வலிமையான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ வலிமையான ஒன்றியம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுனது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னா கனடா. 116வது கொஸ்டின், கூற்றியே 2003ஆம் ஆண்டின் குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்தியாவில் தங்கியுள்ள நபர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க பரிந்துரை செய்கிறது. இதை பார்த்தாலே தெரியும் இரட்டை குடியுரிமை கிடையவே கிடையாது, இது தவறு தான். ஆனால் 2003ஆம் ஆண்டின் குடியுரிமை திருத்த சட்டத்தில் இந்த ஓசிஐ கார்டு வச்சுருக்காங்க இல்லையா, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் சில சிறப்பு சலுகைகளுக்கு தானே கொடுத்துருப்பாங்களே தவிர இரட்டை குடியுரிமை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏனென்றால் உலகில் உள்ள எல்லா நாடுகளும் பாருங்களேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்றது மோஸ்ட்லி ராங்காக தான் இருக்கும். எல்லா நாடுகளிலும் இரட்டை குடியுரிமை உள்ளது அப்படின்றதும் தவறு தான். அப்படி பார்க்க சொல்லும்போது கூற்று காரணம் ரெண்டுமே தவறாக தான் இருக்குது. அடுத்து 117வது கொஸ்டின், குடியுரிமை பெறுவதற்கான வழிகள். குடியுரிமை பெறுவதற்கு 1955 குடியுரிமை சட்டம் ஒரு 5 வழிகளை சொல்லியிருக்கு. அதில் ஒன்று அப்படின்னா பிறப்பு, இன்னொன்று மரபு வழியாக குடியுரிமை பெறலாம். அடுத்து பதிவு செய்தல், ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக குடியுரிமை பெறலாம். அடுத்து இயற்கை மயமாக்கல்னால் ஒன்றும் இல்லை, அது டிரான்ஸ்லேஷனில் அந்த மாதிரி இருக்குது. நேச்சுரலைசேஷன்னா அந்த இயல்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இயல்புரிமை மூலமாக குடியுரிமை பெறலாம். அதுபோக இன்னொன்று இதில் இல்லாத என்ன அப்படின்னா பிரதேச இணைப்பின் மூலம் ஒரு பிரதேசத்தை நம்ம கூட இப்போ இணைக்கிறோம் அப்படின்னா அந்த இணைப்பின் மூலம் குடியுரிமை பெற முடியும். அப்படி பார்க்க சொல்லும் போது எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் டின்றது சரியான விடை. அடுத்து 118, குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது என்னும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இச்சட்ட உறுப்பின் மூலம் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா ஆர்டிக்கல் 11 தான் என்ன பேசும் அப்படின்னா இந்த மாதிரி குடியுரிமை தொடர்பாக பாராளுமன்றம் சட்டம் இயற்ற அனுமதி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து 119, ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது இப்போ தான் பார்த்தோம். குடியுரிமைன்றது என்னது? நாடாளுமன்ற சட்ட உரிமை. நாடாளுமன்றத்துக்கு அதற்குண்டான சட்டம் இயற்றுவதற்கு உறுப்பு 11 கீழே அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால் இது நாடாளுமன்ற சட்ட உரிமை. 120வது கொஸ்டினும், எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின்.
போர் நடந்து கொண்டிருக்கும் போது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து 126வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் 21வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1967 மூலம் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது அப்படின்னா சிந்தி. இதில் 21வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம், அடுத்து 71வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம், அடுத்து 92வது சட்டம், அடுத்து 96வது சட்டம், இது எல்லாமே கண்டிப்பாக படித்து வச்சுக்கிறேன். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 21, 71, 92. 21ல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1992 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் எந்த மொழியை இந்த கொஸ்டின் தானே இப்போ கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் 21வது சட்ட திருத்தம் 1967 கொண்டு வந்திருப்பாங்க. எந்த மொழியை சேர்த்திருப்பாங்கன்னா சிந்தி. அதே மாதிரி 71வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன மொழியை சேர்த்துருப்பாங்கன்னா கேஎம்என். கேஎம்னா என்னது? கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. அதே மாதிரி 92வது திருத்த சட்டம் 2003 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ என்ன மொழியை சேர்த்துருப்பாங்க அப்படின்னா போடோ, டோகிரி, சாந்திலி, மைதிலி. பிடிஎஸ்எம் 96வது சட்ட திருத்தத்தில் எந்த மொழியும் புதுசாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு மொழியோட பெயரை மாற்றிருப்பாங்க. அதாவது ஒடியா அப்படின்றத ஒடியா, அதாவது நம்ம ஒரிசான்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லையா, அதை ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. மொழி சார்ந்து ஒடியா மொழி, ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. இது 96வது சட்ட திருத்தம் 2011 கீழே இந்த சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை 21வது சட்ட திருத்தத்தில் சிந்தி மொழி அட்டவணையில் சேர்த்துருப்பாங்க. அடுத்து 122 சரியாக பொருந்தாத கூற்றினை தேர்ந்தெடுக்க பார்க்கலாம். பகுதி 1 யூனியன் பிரதேசத்தை பற்றி தான் பேசும். பகுதி 4 டிபிஎஸ்பி பற்றி தான் பேசுது. அதே மாதிரி பகுதி 2 குடியுரிமை பற்றி பேசும். பகுதி 5 மாநில அரசாங்கத்தை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, கிடையாது. பகுதி 5ன்றது மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசும். அதே மாதிரி மாநில அரசாங்கத்தை பற்றி எந்த பகுதி பேசும்? பகுதி 6. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு சரியாக பொருந்தாத கூற்று ஆப்ஷன் டி. 123 பகுதி 14. பகுதி 14 எதை பற்றி பேசும்? மத்திய மாநில பணிக்குழுக்கள். அதே மாதிரி பகுதி 15ன்றது தேர்தல் பற்றி பேசும். பகுதி 18ன்றது நெருக்கடி நிலை அம்சங்கள் பற்றி பேசும். அதே மாதிரி பகுதி 20ன்றது அரசமைப்பு சட்ட திருத்தம் பற்றி பேசும். இதற்குண்டான சரியான விடை ஆப்ஷன் ஏ. இந்திய அரசியலமைப்பின் 4வது அட்டவணை. நமக்கு தெரியும் 4வது அட்டவணை எதை பற்றி பேசுனா மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கும் ஒதுக்கப்பட வேண்டிய இடங்களின் எண்ணிக்கை. ஓகே, ராஜ்யசபா எம்பி சீட்டை பற்றி தான் அட்டவணை 4 பேசும். ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. 125வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமானது நம்மளோட சாவர்னிட்டி, இறையாண்மை. 126வது கொஸ்டின், டாக்டர் அம்பேத்கர் விருது தமிழக அரசால் எந்த ஆண்டு முதல் கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா 1998 முதல். டாக்டர் அம்பேத்கர் விருது யாருடைய பிறந்தநாளில் கொடுக்குறாங்கன்னா வள்ளுவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. 127வது கொஸ்டின், டாக்டர் அம்பேத்கர் விருது யாருடைய நினைவென்று வழங்கப்பட்டு வருகிறதுனா இப்போ தான் பார்த்தோம், திருவள்ளுவர். 128வது கொஸ்டின், அழிவு நிலையிலுள்ள பழங்குடி இனங்களில் வேறுபட்டதை காண்க. பாருங்கள், தோடர், இருளர், பனியன் இவங்க எல்லாருமே அந்த எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அட்டவணை பழங்குடிகள் கீழே வருவாங்க. குருவிக்காரர்கள் மட்டும் அது கீழே வரமாட்டாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது வேறுபட்டது குருவிக்காரர்கள். 129வது கொஸ்டின், அந்த மலை எங்கே இருக்குது? செவ்வாது மலை எங்கே இருக்குது? செவ்வாது மலை திருவண்ணாமலையில் இருக்குது. செவ்வாது மலை திருவண்ணாமலையில் இருக்குது. கல்ராயன் எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது. சின்ன சேலத்தில் இருக்குது. அடுத்து புதூர் நாடுன்றது எங்கே இருக்குது? திருப்பத்தூரில் இருக்குது. அதே மாதிரி பீஞ்சமந்தை எங்கே இருக்குது? வேலூரில் இருக்குது. இதற்குண்டான சரியான விடை 4, 1, 2, 3. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம், அதாவது தாட்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, தாட்கோ, தங்களது 50வது ஆண்டு பொன்விழாவினை எந்த ஆண்டில் கொண்டாடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாட்கோ ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க? 1974லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 50வது பொன்விழா எந்த வருஷம் வரும்? அப்படியே 50 கூட்டிக்கிறங்க, 2024ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து 131வது கொஸ்டின், 1983, 84ஆம் நிதியாண்டில் எந்த மாவட்டத்தில் பாலாடா என்ற இடத்தில் பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டது அப்படின்னா நீலகிரியில். பொருத்தமான சரியான விடையை காண்க.
நரிக்குறவர் நலவாரியம், இதெல்லாம் அந்த வருஷங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. நரிக்குறவர் நலவாரியம் 2008, தூய்மை பணியாளர் நலவாரியம் 2007, தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம் 2007, அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு வாரியம் 2023, 24 கொண்டு வந்தாங்க. ஸோ அனைத்துமே சரியாக தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் 133, பிரதம மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனா. இந்த கொஸ்டின் பற்றியும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்த மக்கள் தொகையில் 50% அல்லது 500க்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் வசிக்கும் கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தல் சரிதான். இதன் திட்ட காலம் 5 ஆண்டுகள் சரிதான். அழிவின் நிலையில் உள்ள 6 பழங்குடியின மக்களுக்கு அடிப்படை வசதியை செய்து தருதல் அப்படின்றதும் சரிதான். இதற்கான நிதி ஒதுக்கீடு 2023-24 10.65 கோடி அப்படின்றதும் சரிதான். எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அனைத்தும் அப்படின்றது சரியான விடை. அடுத்து 134 கொஸ்டின், தொல்குடி சிறப்பு திட்டம், இதனுடைய திட்ட காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தொல்குடியும் பழங்குடியினர் சம்மந்தப்பட்ட மேம்பாட்டு திட்டம் தான். இதனுடைய திட்ட காலம் 4 ஆண்டுகள். அடுத்து 135 கொஸ்டின், PM ஜன்மன் தமிழில் சரியானதை காண்க. PM ஜன்மன் இந்த திட்டமே ரொம்ப ஃபேமஸான ஒரு திட்டம். ஏன் அப்படின்னா, இந்த திட்டம் என்னை கொண்டு வந்திருப்பாங்கன்னா, பிர்சா முண்டா படிச்சிருப்போம் இல்லையா, பிர்சா முண்டாவோட பிறந்த தினத்தில் தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க. 15 நவம்பர் 2023. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பிவிடிஜிஸ்னால் பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல், அந்த ஒரு கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த குரூப்ஸ், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸுக்காக அவங்களுடைய மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டதான் என்னது PM ஜன்மன் திட்டம். எதற்காக என்னை கொண்டு வந்தாங்கன்னா, பிர்சா முண்டாவோட பிறந்த தினத்தன்னைக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதற்கான சரியான விடை பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படின்றதான் இதோட விரிவாக்கம். 136 கொஸ்டின், சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதோடு நாட்டின் காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட பிரிவு. நமக்கு தெரியும், TPSPயில் ஆர்டிகல் 48A எதை பற்றி பேசுது, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி பேசுது. 137, இயற்கை சூழலை பாதுகாப்பதை குறித்து அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட பிரிவு எது அப்படின்னா 51AG. நம்மளோட அடிப்படை கடமைகளில் 51AG அந்த பிரிவு இந்த இயற்கை சூழலை பாதுகாப்பதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து இது எல்லாமே மற்ற ஆர்டிக்கல் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம், ஓகேவா. 44 அப்படின்றது என்னது, யூனிஃபார்ம் சிவில் கோடு. 46ன்றது என்ன அப்படின்னா, அந்த SC/ST மக்களுக்கான அவங்களோட வாழ்வாதார மேம்பாட்டிற்காக. அடுத்து 43ன்றது தொழிலாளர்கள், ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அவங்கள பற்றி பேசும். இவங்களோட மேம்பாட்டிற்காக அரசு சட்டங்கள் இயற்றலாம் அப்படின்ற பற்றி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி 42ன்றது என்னது, மகப்பேறு விடுப்பு, மகப்பேறு நலன் பற்றி பேசியிருப்பாங்க. 45 ஆர்டிக்கல் 45ன்றது 6 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஏர்லி சைல்டுஹுட், அந்த மழலையர் பள்ளி, அங்கன்வாடிலாம் இருக்குல்லையே, அதை பற்றிலாம் பேசுகிறது 45. அதே மாதிரி 47 மது ஒழிப்பு பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் தான். அடுத்து 138 கொஸ்டின், உலக சுற்றுச்சூழல் நாள் எல்லாருக்கும் தெரிந்தது தான், June 5. 139 கொஸ்டின், ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழி மீதான தடையை அமலாக்கம் செய்து அதற்கு பதிலாக எந்த நிற பைகளை பயன்படுத்த மக்களை வலியுறுத்தியது? மீண்டும் மஞ்சள் பை. ஓகே, மஞ்சள் பை தான் சரியான விடை. அடுத்து 140 தேசிய பசுமை தீர்ப்பாயம் எங்கே அமைந்துள்ளது? சென்னையில் இருக்குது. 141 கொஸ்டின், சரியானதை காண்க. பார்க்கலாம். கிளைமேட் ஸ்டுடியோ, வானிலை மையம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, கிடையாது. இது அண்ணா யூனிவர்சிட்டி ஆரம்பித்த ஒரு பைலட் ஒரு ப்ரோக்ராம் தான் கிளைமேட் ஸ்டுடியோ அப்படின்றது. ஸோ இது மட்டும் தவறாக இருக்குது, மீதி 3மே சரியாக தான் இருக்குது. என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், சுற்றுச்சூழல் தகவல் மையம். நேஷ்னல் கிரீன் கார்ப்ஸ், தேசிய பசுமைப்படை. ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், புவியியல் தகவல் மையம். இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் Tன்றது சரியான விடை. 142 கொஸ்டின், பொறுத்துக. கடற்கரை ஒழுங்குமுறை மண்டலம், அதாவது CRZ.
சிஆர்இசட்னு சொல்லுவாங்க. சிஆர்இசட் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கோஸ்டல் ரெகுலேஷன் சோன், அதான் சிஆர்இசட். ஓகேவா? இது எதை பற்றி பேசுது, ஒவ்வொரு சோனாக பிரித்து வச்சுருப்பாங்க, பார்க்கலாம். கடற்கரை ஒழுங்குமுறை மண்டலம் ஜோன் 1 எதை பற்றி பேசணும்னா சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பற்றி பேசும். அதாவது இந்த கண்டெக்ஸ்டில் பார்க்க சொல்லும் போது பவளப்பாறைகள், அந்த ஆமைகள் குஞ்சு பொரிக்கிற இடம், அதே மாதிரி மாங்க்ரோவ் காடுகள், இது எல்லாமே அந்த கடற்கரை ஒட்டி இருக்குமா, இதுதான் அந்த சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள். அதை ஜோன் 1 கீழே வச்சுருப்பாங்க. ஓகே, அடுத்து கடற்கரை ஒழுங்கு மண்டலம் ஜோன் 2 எதை பற்றி பேசணும்னா வளர்ச்சி அடைந்த பகுதி, அதாவது கடற்கரை ஓரங்களில் இருக்கிற நகர பகுதிகளை பற்றி பேசும். நகர பகுதிகளில் எது கீழே வகைப்படுத்தி வச்சுருப்பாங்கன்னா ஜோன் 2. அதே மாதிரி கடற்கரை ஒழுங்கு மண்டலம் ஜோன் 3 வந்து எதை பற்றி பேசணும்னா அங்கே இருக்க கடற்கரை பகுதிகளில் இருக்கிற ஊரக பகுதிகள், கிராமங்களை பற்றி பேசும். அதே மாதிரி கடற்கரை ஒழுங்குமுறை மண்டலம் 5 இந்த ஜோன் வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா, அதாவது குறுகிய கடல் சூழ் பகுதிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதிக்கப்படக்கூடிய கடற்கரை அரிப்பினால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை பற்றி பேசுகிறதா என்னது ஜோன் 5 கீழே வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது இதற்குண்டான சரியான விடை ஆப்ஷன் சி 3 4 1 2. 143 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, எல்லாருக்கும் தெரிஞ்சதான் 1986. 144 பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் மரங்களின் பரப்பளவை மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்பளவில் எத்தனை சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னா 1/3%, அதாவது 1/3 பங்குன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது 33%. அடுத்து 145வது கொஸ்டின், மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம், அதாவது என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இதோட அப்ரிவேஷன் ஆப்ஷன் சியில் பாருங்கள், ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் மிகச்சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 146வது கொஸ்டின், அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் 1924 நிறுவப்பட்டது என்ன அப்படின்னா பணியாளர் தேர்வு வாரியமாக நிறுவாங்க. அதுதான் பின்னாட்களில் பணியாளர் தேர்வு ஆணையமாக மாறும். அப்போ 1924 பணியாளர் தேர்வு வாரியம் தான் நிறுவியிருப்பாங்க. 147வது கொஸ்டின், 1917ஆம் ஆண்டு ஸ்பர் டேங்கில் நீதி கட்சி தலைவர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அக்கூட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா பஞ்சமர்களின் நலனுக்காக தான் 1917 இந்த இடத்துல ஸ்பர் டேங்க் அப்படின்ற இடத்துல ஒரு கூட்டம் கூட்டியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. 148 கூற்று காரணம். கூற்றுன்றது நீதி கட்சி கோயில் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த முயற்சி செய்தது சரிதான். காரணம் இந்து அறநிலையத்தில் உள்ள தனிநபர் மற்றும் குழுவின் பொறுப்பில் உள்ளவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை எதிர்க்கிறது அப்படின்றதும் சரிதான். அப்படி பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இவை இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். 149 கீழ்கண்டவற்றுள் எது உண்மையான கூற்று அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். சட்ட மேலவையில் நீதி கட்சி 98க்கு 63 இடங்களை வென்றது. ஓகே, சரிதான். சென்னை மாகாணத்தில் அதாவது இதெல்லாம் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா 1920 ஃபஸ்ட்டு முதல் பொது தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அந்த முதல் பொது தேர்தலில் சட்டமேலவையில் நீதி கட்சி எவ்வளோ சீட்டு வின் பண்ணியிருந்தாங்க, 98ல் 63 சீட்டு வின் பண்ணியிருந்தாங்க. கரெக்டு தான். சென்னை மாகாணத்தில் ஏ சுப்பராயன் முதலமைச்சராக ஆனான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஏ சுப்பராயன் கிடையாது. யார்? சுப்பராயலு இவர் தான் முதலமைச்சர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது. அடுத்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றது. அதுவும் சரிதான். 1920ஆம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்தோம் அப்படின்னா 1920ஆம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடிக்கவில்லை. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தேர்தலையே பங்கேற்றிருக்காது. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்போ நடந்துட்டுருக்கோம். ஒத்துழையாமை இயக்கத்தில் அவங்க முழுமையாக பங்கேற்றனால இந்த தேர்தலில் அவங்க பங்கெடுத்திருக்க மாட்டாங்க. டி ஆப்ஷனும் தவறாக தான் இருக்குது. ஸோ கீழ்கண்ட கூற்றுள் எது உண்மையான கூற்று அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பி அண்டு டி இது ரெண்டுமே தவறாக தான் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க.
150 கூற்றியே நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. கரெக்டு தானே? நீதி கட்சி தான் பிராமணர் அல்லாதோர் இயக்கமாக தான் ஆரம்பித்தாங்க நீதி கட்சியை. அதுதான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது அப்படின்றது சரிதான். பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார். இதுவும் சரியாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கான எக்ஸாக்டாக இதுக்கான விளக்கமானு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது. ஏன்னா நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கு இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது அப்படின்றது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி இது ஆரம்பிக்கப்பட்ட போதே இது இருந்துச்சு. பெரியார் பின்னாட்களில் தான் காங்கிரஸ்லேருந்து விலகிறாரு. இது அந்த காலக்கோடே முன்னுக்கு பின்ன தான் இருக்குது. அப்படி பார்க்க சொல்லும் போது இது ரெண்டுமே சரிதான். இதற்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. 151 கொஸ்டின், நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். முக்கியமான கொஸ்டின். கோயம்புத்தூர். எப்போ அப்படின்னா 1917. அடுத்த மாநாடு, ரெண்டாவது மாநாடு எங்கே நடந்துச்சு? 1918 திருச்சியில் நடந்துச்சு. மூணாவது மாநாடு எங்கே நடந்துச்சு? 1919 மதுரையில் நடந்துச்சு. இது 3 நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர், அடுத்து திருச்சி, அடுத்து மதுரை. அடுத்து 152 கொஸ்டின், தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது. தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது ஏனெனில் அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்தது. அதில் அதிகப்படியான பிராமணர்கள் இருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது. ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. 153 நீதி கட்சி பற்றிய தவறான கூற்றை சுட்டி காட்டவும். பார்க்கலாம். நீதி கட்சியின் முன்னோடி சென்னை ஐக்கிய கழகம். ஆமாம், 1912 சி நடேசனால் ஆரம்பிக்கப்பட்டது. அது 1916 தென்னிந்திய நல உரிமை கழகமாக மாறும். 1917 தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கிடையாது, இப்போ தான் பார்த்தோம் 1916. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தவறாக இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஜஸ்டிஸ் என்ற தமிழ் மொழி பத்திரிகையை தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்தி வந்தது அப்படின்றாங்க. ஜஸ்டிஸ் என்ற தமிழ் மொழி பத்திரிகையில் ஆங்கிலம். அதே மாதிரி 1944 நீதி கட்சி மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. எப்போ? 27 ஆகஸ்ட் 1944. இது எத்தனையாவது மாநாடு அப்படின்னா 16th மாநாடு. இதில் தான் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்வாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது தவறான கூற்றுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது தவறு? 2 மற்றும் 3 ரெண்டுமே தவறாக இருக்குது. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. 154 1944 நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆமாம், இப்போ தான் பார்த்தோம். காரணம், நீதி கட்சியின் சாதனைகளை பாராட்டி அப்பெயர் மாற்றம் வழங்கப்பட்டது. இது கிடையாது. இது அதற்கான சரியான காரணம் கிடையாது. அப்படி பார்க்க சொல்லும்போது ஏன்றது சரியாக இருக்குது, ஆறுன்றது தவறாக இருக்குது. 155 கால வரிசைப்படி எழுதுக. பார்க்கலாம். சென்னை மகாஜன சபை எப்போ? 1884. பூனா சர்வஜனிக் சபைன்றது 1870. சென்னை வாசியல் சங்கம் எப்போ? 1852. பம்பாய் மாகாண சங்கம்ன்றது 1885. ஸோ இதற்கான சரியான குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்னென்னா ஆப்ஷன் டி 3, 2, 1, 4. 156 கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்யும். சென்னை வாசியல் சங்கம் எப்போ? இப்போ தான் பார்த்தோம் 1852. அடுத்து தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் எப்போ தொடங்கப்பட்டது? 1891 தான் தொடங்கப்பட்டது. சரியாக தான் இருக்குது. அதே மாதிரி குடிமைப் பணிகள் தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது. அப்படிலாம் கிடையாது. இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. இது தவறாக இருக்குது. அதே மாதிரி V.S. சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். கிடையாது, இவங்க மிதவாத தேசியவாதி தான். அப்படி பார்க்கணும். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது. ஸோ இதில் சரியான கூற்று 1 மற்றும் 2. ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. 157 கொஸ்டின், கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள். ஆமாம். கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு. ஆமாம். 1798 ஏற்பட்ட பஞ்சம். ஆமாம். கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள். இது எல்லாமே தென்னிந்திய கிளர்ச்சி காரணமாக அமைந்தது. ஆப்ஷன் டின்றது சரியான விடை. 158 தமிழகத்தில் நடைபெற்ற வெள்ளையனை வெளியேறு இயக்க போராட்டத்தில் எந்த கிராமத்தினைச் சேர்ந்த மக்கள் ஒரு சிறையை தாக்கி கைதிகளை விடுவித்தனர்? பாருங்களேன், வடுகப்பட்டி.
159 கீழ்கண்ட கூற்றுகளுள் ருக்மணி லட்சுமிபதி பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். ஆமாம், சரிதான். ருக்மணி லட்சுமிபதி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் என்ற ஸ்டேட்மெண்ட் சரிதான். இவர் சட்ட மறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். சரிதான். இவர் ராஜாஜி மந்திரி சபையில் துணை சபாநாயகராக இருந்தார். கரெக்டு தான். இவர் துணை சபாநாயகராக இருந்தாங்க. இவங்க தான் முதல் பெண் துணை சபாநாயகர் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி இவர் 1926 பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இவங்க தான் முதல் பெண் அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்கன்னா பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சராக இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் ஏன்றது சரியாக இருக்குது. 160 வருஷம் தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படுவர் யாருன்னா முனைவர் TSS ராஜன். 161 வாஞ்சிநாதனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க பார்க்கலாம். அவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்தவர். சரிதான். அவர் புனலூரில் வன பாதுகாவலராக பணியாற்றினார். சரிதான். பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினர். அதுவும் சரிதான். பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணிய சிவாவால் பயிற்சி பெற்றவர் கிடையாது. மாறாக விவிஎஸ் ஐயர் இவரால் பயிற்சி பெற்றவர். அப்படி பார்க்க சொல்லும்போது எது தவறாக இருக்குது? 4th ஒன்று மட்டும் தவறாக இருக்குது. 1, 2, 3 சரி. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. 162 சரியான கூற்றை கண்டறிக பார்க்கலாம். பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் பாரதியை மிதவாத தேசியவாதிகளோட சேர்த்துட்டாங்க கிடையாது. தீவிரவாத தேசியவாதிகளின் குரலாக தான் திகழ்ந்தது. அப்போது 1 தவறாக இருக்குது. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார் அப்படின்றது சரிதான், கரெக்டு தான். அதே மாதிரி சக்கரவர்த்தினி, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார். இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இதுவும் சரிதான். அப்படி பார்க்க சொல்லும்போது 1 மட்டும் தவறாக இருக்குது. 2, 3 மற்றும் 4 சரியாக இருக்குது. ஆப்ஷன் டீன்றது சரியான விடை. 163 பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் யார்? பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் சுப்பிரமணிய சிவா. எங்கே? பாப்பாரப்பட்டி, தர்மபுரியில் இருக்குது. 164 வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் என்னது? சி. ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரின் ஏகாதிபத்தியத்திற்கு ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க அப்படின்றது தான் சரியானது. 165 கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும் பார்க்கலாம். இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், முன்னாடி உள்ள டெஸ்ட்லேயே பார்த்துருப்போம். முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு இது கிடையாது. அதே மாதிரி இது 1852ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது அப்படின்றது சரிதான். அதே மாதிரி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இதோட நிறுவனர் யாருன்னா ஜி லக்ஷ்மி நரசு செட்டி அப்படின்றதும் சரிதான். அதே மாதிரி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் தலைவர் அனந்தாச்சார்லுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அனந்தாச்சார்லு கிடையாது. யார்? பி ரங்கையா. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு எது சரியாக இருக்குது? 2 மற்றும் 3 சரியாக இருக்குது. ஆப்ஷன் சின்றது சரியான விடை. 166 தன்னாட்சி தத்துவமான இந்தியர்களுக்கே என்னும் கூற்றை முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. 167ஆவது கொஸ்டின் இந்து மத சீர்திருத்தத்தின் லூதர் எனப்படுவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. 168ஆவது கொஸ்டின் தவறான இணையை அடையாளம் காண்க பார்க்கலாம். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது எப்போ? 1828. இது எல்லாமே சரிதான். அடுத்து இளம் வங்காள இயக்கம் ஹென்றி விவியன் டெரோஷியா அப்படின்றதும் சரிதான். 1909ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஏர்லியராகவே ஆரம்பிச்சிருப்பாங்க. 1828களே ஆரம்பிச்சிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தவறாக இருக்குது. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி சரிதான். 1875 அதுவும் சரிதான். இயரும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. பிரார்த்தன சமாஜம் ஆரம்பித்தது யார்? ஆத்மராம் பாண்டுரங். அது சரிதான். 1888ன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. 1867. அப்படி பார்க்க சொல்லும்போது தவறான இணை 2 மற்றும் 4.
ஆப்ஷன் பியில் இருக்குது. 169 கீழ்கண்ட கூற்றுகளுள் வேலு நாச்சியார் பற்றிய எவை சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிவகங்கை அரசர் கிடையாது, ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள். வேலு நாச்சியாரின் கணவர் நவாப்பின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார் அப்படின்றது சரிதான். வேலு நாச்சியார் நோயுற்று 1790 இறந்தார்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிடையாது, 1796 டிசம்பர் 25 அன்னைக்கு இறந்துருப்பாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது சரியான கூற்று 2 மட்டும். ஆப்ஷன் ஏன்றது சரியாக இருக்குது. 170 கொஸ்டின். பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். சரிதான். இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. சரிதான். வாராங்கலைச் சேர்ந்த பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் காகதீய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுவும் சரிதான். மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். இதில் எவ்வளோ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. இது எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. பரம்பரையாக 92 பாளையக்காரர்கள் கிடையாது, 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. 4th ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறாக இருக்குது. இப்போ இதற்கான சரியான விடை 1, 2 மற்றும் 3 சரி. சின்றது சரியான விடை. 171 கூற்று ஏ. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேலு நாச்சியார். சரிதான். காரணம், வேலு நாச்சியாருக்கு ஹைதர் அலியின் படை உதவி செஞ்சது. ஆமாம், அது அவங்க வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இதற்கான சரியான விடை கூற்று ஏ. காரணம் 2ம் சரி. மேலும் காரணம் ஆர் கூற்று ஏவை சரியாக மெய்ப்பிக்கிறது. இதனால தானே இவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ அப்போ சின்றது சரியான விடை. 172 வேலூர் கோட்டையில் கலகக்காரர்களை தாக்க பெரும் படையை வழிநடத்தியது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜெனரல் கில்லஸ்பி. 173வது கொஸ்டின். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். பார்க்கலாம். தீர்த்தகிரி யாரோட தொடர்புடையது? ஓடாநிலை போர். காவிரி கரையில் அந்த ஓடாநிலை போர் இருக்குமா, அதோட தொடர்புடையது என்று தீர்த்தகிரி என்று யாரை சொல்லுவாங்க அப்படின்னா தீரன் சின்னமலையை சொல்லுவாங்க. அதே மாதிரி கோபாலநாயக்கரோட சம்மந்தப்பட்டது திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவராக இருப்பாங்க. அதே மாதிரி பானர்மேனோட சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா ராமலிங்கர். ஏன்னா பானர்மேன் ராமலிங்கர் தான் தூது அனுப்புவார். அதே மாதிரி சுபேதார் ஷேக் ஆதம் அப்படின்றவங்க எதோட சம்மந்தப்பட்டவங்க? வேலூர் கோட்டையோட சம்மந்தப்பட்டவங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது சரியான விடை ஆப்ஷன் டி 4, 2, 1, 3. 174 மாப்ளா கிளர்ச்சி பின்வரும் ஆண்டுகளுக்கு இடையில் நடைபெற்றது. மாப்ளான்றது ஒரு விவசாய கிளர்ச்சி, விவசாயிகள் செய்த ஒரு கிளர்ச்சி. எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1921 to 22 நடந்திருக்கும். அடுத்து 175 பார்க்கலாம். காசி கிளர்ச்சி 1829 எந்த பகுதியில் நடந்திருக்குன்னா சாண்டியா மற்றும் காரோ மலைப்பகுதிகளில் நடந்திருக்கும். அதே மாதிரி கோள்களின் கிளர்ச்சி 1830 அது எங்கே நடந்திருக்குன்னா சோட்டா நாக்பூரில் நடந்திருக்கும். அதே மாதிரி கோண்டுகளின் கிளர்ச்சி 1846 எங்கே நடந்திருக்குன்னா வங்காளம், மத்திய மாகாணம் மற்றும் சென்னை பகுதிகளில் நடந்திருக்கும். அதே மாதிரி சாந்தல் புரட்சி 1855, 56 இந்த வருஷத்தில் எங்கே நடந்துச்சுன்னா கிழக்கு இந்தியாவில் நடந்திருக்கு. இந்த சாந்தல் புரட்சியில் முக்கியமானது பார்த்தோம்னா இது எங்கே அப்படின்னா ஜார்க்கண்ட், பீகார், அந்த வெஸ்ட் பெங்கால் அந்த ரீஜனில் நடந்திருக்கும். இதோட முக்கிய தலைவர்கள் சித்து மற்றும் கனு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். வேறு இது முக்கியமானது என்ன அப்படின்னா பழங்குடியின மக்களின் நில உரிமை இழப்பு அந்த அவங்களோட உரிமையை மீட்கிறதுக்கு, அவங்களோட வசிப்பிட உரிமையை மீட்கிறதுக்காக நடந்திருக்கும். இதில் சாந்தல் பழங்குடியினர் ஆங்கிலேயர்கள் மற்றும் அவங்க ஆதரவாளர்களுக்கு எதிராக ஆயுதம் எடுத்து போராடி இருப்பாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பழங்குடியினர் கிளர்ச்சினே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு இப்போ இந்திய குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு அம்மையார் அவங்க எந்த இனத்தை சார்ந்தவங்கன்னா இந்த சாந்தல் இனத்தை சார்ந்தவங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இலக்கை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம். நன்றி.